திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் இன்று இரவு 8 மணிக்கு பன்னிசை பயில்வோம் என்கிற தலைப்பின் கீழே நம்மோடு பகிர வருகிற சிவ கொழுந்து கலைக்கல்லூரி மாணவர் சிவ திரு கார்த்திகேயன் அவர்கள் பன்னிசை குறித்தும் பன்னிசை பயிலும் முறை குறித்தும் பன்னிசையின் சிறப்பு குறித்தும் முகவுரையாக கடந்த வகுப்பில் அவர்கள் பேசியிருந்தார்கள். இந்த வகுப்பிலே பன்னிசையினுடைய துவக்கம், அது எப்படி எளிமையாக கற்றுக்கொள்வது, அதற்கான ஆயத்தங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், குறிப்பாக நாம் எம்பெருமான் மீது அன்பின் மித்தமாக பாடுகின்ற பாடலை முறையாக எப்படி நாம் பண்ணோடு பாடுவது என்பது குறித்தும் தம்பி அவர்கள் நம்மளோடு உரையாற்ற வந்திருக்கிறார்கள். முதலில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய நிகழ்ச்சிக்கு வழிநடத்தக்கூடிய தம்பி கார்த்திகேயன் அவர்களுடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி பன்னிசை குறித்து தம்பி அவர்களை பேச அழைக்கின்றோம். வாங்க கார்த்திகேயன். திருச்சிற்றம்பலம். ஆரூரமந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, பராய்ந்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தென்திள்ளை மண்ணுளாடி போற்றி, ஈஞ்சனக்காரமுதுமானாய் போற்றி, தொண்டர் வரவும் இடத்தாய் போற்றி, தொழில் நோக்கியாலும் சுடரே போற்றி, முக்கண்ணா போற்றி, முதல்வா போற்றி, முருகவேல் தன்னை பயந்தாய் போற்றி, சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி, சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி, மானேர் நோக்கி மணாலா போற்றி, வானகத்தமரத்தாயே போற்றி, காவாய் கனகத்திரழே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிச்சபேசா சிவசிதம்பரம். பிடியதன் உருவுமை கொளமிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வளமுறை இறையே நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரங்கோயிலான் தன் கடனடியேனையும் தாங்குதல் என் கடன்
பணி செய்து கிடப்பதே அமர சூரபத்மாவை தடித்தவேள் குமரன் தாதைனர் கோலம்பம் ஏவிய அமரர் கோவிலுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரலோகமது ஆளுடையார்களே. திருச்சிற்றம்பலம். வானை காவல் வெண்மதி மல்கு புல்கு வாசடை தேனை காவில் இன்மொழி தேவி பாகமாகினான் ஆனை காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் ஏனை காவலில் வேண்டுவார் கேதம் ஏதும் ஒன்றும் இல்லையே. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பீரானடி போற்றி வாழி திருநாவலாரூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரா திருத்தால் போற்றி போற்றி. தம்பிரான் அருளினாலே தவத்தினால் மிக்கோர் போற்றும் நம்பியார் ஊரர்கின்றேன் நாமமும் சாட்சி மிக்க ஐம்படை சதங்கை சாத்தி அணிமணி சுட்டி சாத்தி செம்பொன்னான் அறையில் மின்ன தெருவில் தேர் உருட்டு நாளில் திருச்சிற்றம்பலம் சிச்சபேச சிவசிதம்பரம். ஐயா ஆரம்பிக்கலாமாங்கய்யா? தாராளமா ஆரம்பிக்கலாம். சிவாய நம. ஹெட்போன் போட்டிருக்கீங்களா? இல்லைங்கய்யா. ஏன்னா அந்த மூச்சு வாங்குறது ரொம்ப கேக்குது, அதான் கேட்டேன். சிரமம் இல்லாம பாடுங்க, ஸ்லோவா. ஓகேங்கய்யா. ஆமா, ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நின்று நிதானமா கேஷுவலா நம்ம எப்படி வீட்டுல ஒருத்தர் முற்றத்துல கூப்பிட்டு நம்ம ஹால்ல பேசுவோமோ அதே மாதிரி அன்பா வந்திருக்கேன். அதாவது ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். இதுக்கு நம்ம அடியார்கள் வந்திருக்கிறது எல்லாமே நம்முடைய அடியார்கள் தான். கேஷுவலா பன்னிசை குறித்து பேசப்படுறோம். சரியா? ஓகேங்க. அவ்வளவுதான். இந்த இயல்பு நிலைக்கு வந்துருங்க. வாங்க வாங்க. இன்னைக்கு தலைப்புன்னு பார்க்கும்போது பன்னிசை பயில்வோம் தான் போட்டிருக்கோம். பன்னிசை குறித்து நம்ம முகவுரை ஏற்கனவே கொடுத்துட்டோம் இல்லையா? ஆமாங்க. இன்னைக்கு அடிப்படை கொடுங்க. ஓகேங்க. திருச்சிற்றம்பலம். நம்ம போன வகுப்பிலே பன்னிசை முகவரி கொடுத்திருந்தோம். அத நிறைய பேர் கேட்ட முதல் கேள்வி, பன்னிசை பாடனா பாராயண பண்ணா இந்த நோய் இந்த நம்ம உடம்பு இந்த யாக்கையிலிருந்து நீங்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்ட கேள்வி. நீங்கும். சம்பந்தர் வாக்கு, நான் சொல்லல, சம்பந்தர் வாக்கு. மந்திரம் வேண்டில் இவை மருந்து, இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. இதுதான் மருந்து. நம்ம திருமுறைதான் மருந்து. இதுதான் மந்திரம். இதுதான் மருந்து. நம்ம உடலுக்கும் நம்ம தீ வினைகளுக்கும் ரெண்டுத்துக்குமே, உடல் வர பிணிகளுக்கும் நம்ம செய்த தீ வினைகளுக்கும் இதுதான் மருந்து. இத நல்லா புரிஞ்சு கேட்டா இதுவே புண்ணியம். அப்ப திருத்து தேவன் கொடி தேவ தேவைத்திய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே. அப்ப இதுதான் நம் மருந்து, இதுதான் மந்திரம். அப்ப நம்ம பன்னிசையோட பயின்றா நம்மளுக்கு நோய், உடல்ல நோய். அப்ப ராகா தெரப்பின்னு இப்ப நம்ம அந்த காலத்தையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. பண்ணோட பண் என்றாலே பண்பாடு. பண்பாடு அப்படின்னா பண்ணோட பாடினா நமக்கு பண்பாடு வரும். அதுதான் நம்ம தொன்னம்பிக்கை. அப்ப இதுல பாடினாலே நம்ம உடம்புல இருக்க நோய் குணமாகும். அதுக்கு முதல் காரணம் நம்ம உடம்புல இருக்க கிளாண்டு, அங்கங்க தைராய்டு கிளாண்ட் சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாண்டு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு ஆக்டிவ் கொடுக்கும் போது, ஒவ்வொரு சவுண்டோட வைப்ரேஷன் ஆகும் போது ஒவ்வொரு கிளாண்டு ஆக்டிவ் ஆகும். அப்பதான் அந்தந்த நோய்க்கு அந்தந்த கிளாண்டு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்தந்த கிளாண்டு ஆக்டிவ் ஆகும், ஓப்பன் ஆகும். இப்ப நம்ம பன்னிசையில பாடம். அப்ப ஒவ்வொரு பண்ணுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குறிப்பு இருக்கு. இப்ப எப்படி ஒவ்வொரு செடிக்கும் மருத்துவ குறிப்பு இருக்கும், அதே மாதிரி நம்ம பண்ணுக்கும் மருத்துவ குறிப்பு இருக்கு. அதை அறிந்து ஆராய்ந்து பாடினா நம்மளுக்கு நோய் வராது. இப்ப கொரோனா இப்பதான் ஒரு பெரிய பேண்டமிக். நம்ம உலக பொருளியலே அப்படியே தலைகீழா கவுந்த 2 வருஷம் ரொம்ப சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்ப அந்த கொரோனா முதல்ல தாக்குறது நம்ம லங்ஸ், நுரையீரல் தான். நம்ம லங்ஸை ஃபர்ஸ்ட் காசு, அப்புறம் தான் ஹார்ட், இதயத்தை பாதி கிடைக்குது. அப்ப முதல்ல நம்ம வர்றது இதய லங்ஸ், அதுதான் முதல்ல அஃபெக்ட் ஆகுது.
அப்ப லங்ஸ் பிரச்சனை வருதுன்னா அப்ப சாதாரி பண். இப்ப நம்ம சாதாரி பாடினா அப்படி மூச்சு விடாம பாடணும். அப்ப அதை சாதாரி பண்ண பாடினா நம்மளுக்கு இந்த லங்ஸ்ல பிரச்சனையே வராது. அப்ப அப்ப அந்த அந்த சமயத்துல அந்த பேண்டமிக் அந்த கொரோனா சமயத்துல யாருக்கும் அந்த விழிப்புணர்வு இல்லை. அப்படி விழிப்புணர்வு இருந்துன்னா மேக்சிமம் அதிக பற்றாக்குறையே யாருக்குமே அந்த நோய் வந்திருக்காது, நம்ம சைவத்தில் இருந்தா கூட. அப்ப அந்த பண்ணோட பெருமை தெரியல, பண்ணோட அருமை தெரியல. நம்ம கையிலேயே வெண்ணெய் இருந்திருக்கு, அதை நம்ம கரெக்டான நிலையில கரெக்டான முறையில பயன்படுத்த நம்ம முடியல. ஆனா சில பேர் அதை பாடினாங்க அந்த கொரோனா பேண்டமிக் அப்ப. சாதாரி இப்ப நம்ம திருவாசக முற்றோதல் அப்படின்னு சொல்ற மாதிரி சாதாரி பண் முறையிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பண்ணா முறையிட்டு வந்திருந்தாங்க. அப்ப அந்த பேண்டமிக் ஃபுல்லா சாதாரி பண் தினம் தினம் பாடிட்டு அப்ப அதை பாடினாலே நமக்கு இந்த லங்ஸ் ஹார்ட் இந்த நோய் வரவே வராது. அப்ப அந்த பேண்டமிக்ல பாடினாங்க. அதனாலதான் நோய் சில பேத்துக்கு அது பன்னிசையே தெரியாதனாலதான் சில பேர் சைவத்துல இருந்தா கூட சில பேத்துக்கு வந்துருந்துச்சு, அது தெரிஞ்சனால வந்திருக்காது. அப்ப நம்ம பண்ணோட குறிப்பும் அதோட மருத்துவ குணங்களும் ரொம்ப அதிகம். அப்ப போன கிளாஸே நம்ம பார்த்துட்டோம், வகுப்புலயே நம்ம பண்ணோட சிறப்பும் அதோட மருத்துவ குறிப்பும் பார்த்தாச்சு. இப்ப நம்ம முதல் நம்ம கர்நாடிக் மியூசிக் எடுத்தா முதல்ல சொல்லித்தர பண் இந்த அளமா இருக்கும். அதுக்குண்டா ராகம் மாயா மாலகோலை. அதுதான் முதல்ல கர்நாடிக் மியூசிக்ல பால பாடம் சொல்லுவாங்க. முதல்ல குழந்தை போய் இந்த வகுப்புக்கு அந்த கர்நாடக சங்கீதம் சேரும் போது சொல்லத்தர முதல் பண் மாயா மாலகோலை பண் ராகம். அதுக்கு பண் இந்தளம் பண். அப்ப நம்ம இப்ப கர்நாடிக் மியூசிக் கத்துக்கல, நம்ம கத்துக்கிறது பண்ணிசை. அப்ப நம்மளுக்கு முதல்ல கொடுத்த பண் காரைக்கால் அம்மையார் சொன்ன பண் இருக்காந்தபடி அவங்க வகுத்த பண் நடபாடை. அப்ப நம்ம நடபாடையில நம்ம நடபாடையிலே முதல்ல ஆரம்பிக்கலாம். அப்ப பாட்டு வித்தால் ஆறு ஒருவர் பாடாதாரு. அப்ப நம்ம உன்னையே சொல்லிட்டு இதுதான் மருந்து, இதுதான் மந்திரம். அப்ப பெருமான் தான் பாட வைக்கிறார் நம்மள. நாமளே நம்ம கருவி மட்டுமே. பெருமான் இசைக்க வைக்கிறாரு, அதனால நம்ம இசைக்கிறோம், அசைகிறோம், எல்லாம் பண்றோம். அப்ப பெருமான் தான் பாட வைக்கிறார் நம்மள. அதே மாதிரி பன்னார பாடவல்லார் கிள்ளை துன்பமே நம்ம திருமணஞ்சேரியில சம்பந்தர் பாடினது இந்தள பண்ணல. அப்ப பண்ணோட பாடுறவங்களுக்கு துன்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தர் வாக்கு. அதே மாதிரி இன்னொரு பூதங்கள் பலவும் வைத்தார், பொங்குவெண் நீரும் வைத்தார், கீதங்கள் பாட வைத்தார், கிண்ணறன் தன்னை வைத்தார், பண்ணினை பாட வைத்தார். அப்ப பெருமான் தான் நம்மளை பாட வைக்கிறாரு, நம்ம ஒண்ணும் பாடல. பெருமானே தன்னை என்னை நம்மள மாதிரி மாந்தர்களை கருவியா பயன்படுத்தி நம்ம நாவல அவர் அமர்ந்து நம்மளையே பாட வைக்கிறாரு. அப்ப நம்ம ஒண்ணும் பண்ணல, பெருமான் தான் பண்றது. இது முதல் விஷயம். அதே மாதிரி நம்ம பன்னிசையில மட்டும்தான் தினம் தினம் பாடணுமால இல்ல, நம்ம எப்ப வேணா பாடலாம். பன்னிசைக்கு பண்ணுக்கு காலம் இருக்கு, நம்ம சொல்லுக்கு நம்ம இதுக்கு காலம் இல்லை. நம்ம எப்ப வேணா பாடலாம். சில பேரு சிவபூசை சொல்லுவாங்க, அகப்பூசை புறப்பூசைன்னு. அந்த புறப்பூசை எப்ப பாடுவாங்க, பெருமானுக்கு லிங்கத்தை வச்சு. இப்ப சில பேர் வீட்டுல லிங்கம் இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கண்ட செய்தி லிங்கத்தை வச்சுட்டு எம்பெருமான் இங்க எழுந்தருளாயே சொல்லிட்டு அந்த திருப்பள்ளி எழுச்சி அது பாடுவாங்க. பாடி முடிச்சதுக்கு அப்புறம் பெருமானுக்கு அந்த அபிஷேக வடமொழி சொல் நம்ம தமிழ்ல அபிடேகம். அப்ப அந்த அபிடேகம் என்ற ஒரு பாத்திரம் அபிடேகம் செய்யும் போது நம்ம பாத்திரத்துல பெருமானுக்கு அபிடேகம் பண்ணுவோம். அப்ப அந்த ஒரு பாத்திரத்துல தண்ணீர் எடுத்து வைப்போம். அப்ப எடுத்து வைக்கும் போது நம்ம ஒவ்வொரு திருமுறை மொழியுமா பெருமானை வணங்கணும். வேத மொழியமா போகக்கூடிய சில பேர் அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே பூஜை பண்ணிட்டு போவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம திருமுறை பன்னிசை இதுல பெருமானை பார்த்தா இன்னும் பெருமான சீக்கிரம் பக்கத்துல அடைஞ்சிடலாம். அப்ப நம்ம அபிடேகம் பண்ணும் போது பொருள் தண்ணி எடுத்து வைப்போம். அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, ஏவிடத்துன்னு சொல்லிட்டு, ஏவிடத்து கடலிடை பட்டு இழக்கின்றேனே இப்பிறவி அறுத்தேற வாங்கி யாங்கே கோவி அமருலக அனைத்து முருவி போக குறியிலர் குணத்தாண்டு கொண்டார் போலும் தாவை முதற் காவேரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை பொற்கரணி தென்னீர் கோவியாடு குமரி தன் சூழ்ந்த குமரி
குமரி தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ்கோட்டத்தின் கூத்தன சொல்லிட்டு திருத்தாண்டகத்துல பாட்டு இருக்கு. அப்ப காவிரி, நல்ல யமுனை, கங்கை, சரஸ்வதி, பொற்றாமரை, புட்கரணி, இதெல்லாம் குமரி, இதெல்லாம் அந்த கலசத்துல எழுந்தருன்னு சொல்லிட்டு பெருமானை வச்சு அபிஷேகம் பண்ணும் போது இன்னொரு பாட்டு பாடுவாங்க. அத்தாவுன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய், எத்தனையும் அரிய நீ எளியானா இணையாண்டு கொண்டிறங்கி போன்று கொண்டாய், பித்தனே பேயேன் பேதையேன் நாயேன் பிழைத்த அத்தனையும் பொறுத்தாய் என்று, இதெல்லாம் பொறுத்து அப்படி சொல்லிட்டு பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி நெய் அபிஷேகம். இப்பெல்லாம் நெய் அபிஷேகம் ஞாபகம் வருது. இப்ப நம்ம வீட்டுல நடராசலைக்கும் லிங்கத்துக்கும் நெய்யால் அபிஷேகம் பண்ணுவோம். ஆனா இதுவே நம்ம நெய்யை கோயில கொடுத்து அபிஷேகம் பண்றது இல்லை. ஒரு சில கோயில பண்றதை தவிர்த்து மேக்சிமம் கோயில நெய்யில் அபிஷேகம் பண்றதே இல்லை. கேட்டா பிசு பிசுன்னு பிடிச்சிக்க சொல்லுவாங்க. ஆனா கேட்டா புணுக மட்டும் சாத்துவாங்க. புணுகுன்னு சொல்லுவாங்க, ஒரு பொருள் வெள்ளையா இருக்கும், அதை மட்டும் நல்லா சாத்துவாங்க சாமி மேல. நம்ம நெய் கூட சாத்த மாட்டாங்க. கேட்டா விளக்கேத்த வச்சுப்பாங்க. அது அது நம்ம பெருமானே நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசணை செய்யலுற்றார், ஆடினாய் நறு நெய்யோடு பார்த்தே சொல்லிட்டு நிறைய பாடிருக்காங்க நெய்யை வச்சு. அப்ப நெய்யை அபிஷேகம் பண்றது இல்ல கோயில்ல. கேட்டா ஓரமா ஒதுக்கிச்சிடுறாங்க. நெய்யவே இப்ப நெய்யினா விளக்குக்கு மட்டும்தான் சொல்லிட்டு ஒதுக்கிச்சிடுறாங்க. ஆனா நெய் அபிஷேகத்துக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவாரத்திலேயே இருக்கு. ஆனா யாரும் நெய் அபிஷேகம் பண்றது இல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அபிஷேகம் முடிச்சு தூபதீபம் காட்டி தூபம் சலம்போடு தூபம் மறந்தறியேன் பதிகப்ப அன்னமாரி சொல்லிட்டு அப்புறம் இதை முடிச்சதுக்கு அப்புறம் பன்னிசை பண்ணோட பாடணும் பெருமானுக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, லிங்கம் அபிஷேகம் பண்ணும் போது அப்படியே அவங்க பாடிட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம் நல்லதுதான். இருந்தாலும் முறைப்படி, இது தமிழ் திருமுறைப்படி அபிஷேகம் பண்ணி திருமுறைப்படி அலங்காரம் பண்ணி பூமடிக்கலம் பாடி பெருமானுக்கு பன்னிசையோட பாடணும். கடைசியில பஞ்சபுராணம் சொல்லுவாங்க, அது அவங்க பாடு. நம்மளுக்கு 12 திருமுறை முக்கியம். பஞ்சபுராணம் மட்டும் இல்ல, நம்மளுக்கு 12 திருமுறை முக்கியம். அப்ப 12 திருமுறையும் பாடணும். ஒவ்வொரு பாட்டு இல்லையா, ஒரு பதியத்தை நம்ம பண்ணோட ஏதோ ஒரு கௌசிகமா இருந்தா சரி, கௌசிகத்துல ஞாபகம் வருது காதலாய் கசிந்து. அடுத்தது இப்ப நட்டபாடைனா சம்பந்த நட்டபாடைனா உண்ணாமலை ஞாபகம் வரும், தோடுடைய செய்வியன். அப்ப ஏதோ ஒரு பண்ணோட ஏதோ ஒரு பதிகத்தை நம்ம பண்ணோட பண்ணலாம் பெருமானுக்கு. அப்படிதான் நம்ம வரமுறை இருந்துச்சு. இப்பதான் அது குறைஞ்சிட்டு இருக்கு. அந்த வேதத்தாலையும் இவங்க பண்ற வேதங்கள முறையால பெருமான் வழிபடுறதுனால இப்படி நம்ம பன்னிசையும் மறக்கிறோம். பன்னிசை விழிப்புணர்வு இருக்கணும். அப்படியே பன்னிசை விழிப்புணர்வு இருந்தாலே நம்மளுக்கு அருளியிலும் சரி இந்த உலகையில சரி நோய் வராது, துன்பம் வராது. இது ஒரு பக்கம். இப்ப நம்மளுக்கு முதல் பண் காரைக்கால் அம்மை எருக்கத்த புளிய தலைவி கொடுத்த பண் நட்டபாடை. காரைக்கால் அம்மைய முதல் இடத்து நட்டபாடை. நட்டபாடைக்கு 5 ஸ்வரங்கள் இருக்கு. நட்டபாடைக்கு 5 ஸ்வரங்கள். ஓம் சிவாய. சகம பனி சானி பமக சகம பனி சானி பமக. இதுல 5 ஸ்வரங்கள். இதுல நட்டப்பாடை, இது நட்டப்பாடை ராகம் கம்பீர நாட்டை. பேரை எவ்வளவு கம்பீரமா இருக்கு, கம்பீர நாட்டை. அப்ப நம்மளுக்கு நட்டபாடை எருக்கத்தம்புழியோ தலையை கொடுத்தது நட்டபாடை. காரைக்கால் அம்மையார் முதல் பாட்டு கொங்கை திறங்கி, அதுவும் நட்டபாடை தான். சம்பந்தரும் நட்டப்பாடை ஆரம்பிச்சிருக்காரு நம்மளோட திருமுறை கூறுது. அப்ப நட்டப்பாடைக்குரிய பண் ராகம் நட்டபாடை என்ற பண்ணுக்கு தற்காலிகமா கர்நாடக சங்கீதம் சொல்லப்படுற ராகம் கம்பீர நாட்டை. இதுக்கு 5 ஸ்வரங்கள். பெருமானே 5 தலைவர். அப்ப 5 தலைவர் சிவபெருமானுக்கு 5 ஸ்வரங்கள்லயே பாடினாரு நம்ம காரைக்கால் அம்மையாரும் நம்ம சம்பந்த நாயன்மாரும். காழி பிள்ளையார் அப்படி சொல்லுவாங்க, சண்பை வேந்தன். அப்ப 5 ஸ்வரங்களை வச்சே பெருமான பாடினாரு. தன் பதிகத்துல பெருமானையும் நிறுத்தி இசையில பெருமானையும் வர வச்சு அதை கண்டவர் நம்ம சம்பந்தர் மட்டும்தான். ஏன்னா தோளுடைய சிவன் பாடி பெருமான அவர் பார்த்ததுக்கப்புறம் தான் பாடினார். அப்ப 5 ஸ்வரங்களோட பெருமான 5 பெருமானையும் 5 ஸ்வரங்களோடையும் பெருமான பாடினாரு நம்ம சம்பந்தர். அதுல இது ஒரு ராகம். இந்த ராகத்தை பாடினா நமக்கு என்ன பெனிஃபிட், நம்ம உடல்ல நோய் தீரும்னா
இந்த பிபின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் பெரிய டயாபெட்டிஸ், பிபி தான் ரொம்ப பெரிய எல்லா தொல்லையா இருக்கு எல்லாத்துக்கும், பெரியவங்களுக்கெல்லாம். அப்ப இந்த நட்டபாடை என்ற இந்த பண்ண பாடினா பிபி வராம இருக்கும். லோ பிபியாவும் சரி, ஹை பிபியாவும் சரி, பிபி வராம இருக்கும். ரத்த கொதிப்பு அப்படி வராம இருக்கும். அதுக்கு இன்னொரு ராகம் தோடின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ராகத்தையும் பாடினா ரத்த கொதிப்பு, பிபி 2 ஒண்ணுதான். பிபி இதெல்லாம் வராம இருக்கும். இந்த பிளட் கிளாட்டிங் சொல்லுவாங்க, ரத்த கட்டி, அங்கங்க ரத்த கட்டின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வராது. இந்த நட்டபாடை என்று பண்ணாலே நம்மளுக்கு வராது. ஏன்னா இந்த நட்டபாடை பண்ணா அதிகமா ஒயிட் செல் சொல்லுவாங்க, நம்ம உடம்புல ரெட் செல் ஒயிட் செல் சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒயிட் செல் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும், அதனால நோய் வராது. இந்த பண்ண கதை சிறப்பு தான். நட்டபாடைக்கு ரொம்ப அதிக சிறப்புனா பிபி வராது, அதுவே பெரிய விஷயம். அப்பேற்பட்ட சிறப்பு உள்ளது நட்டபாடை பண். அப்ப நட்டபாடை பண்ணோட ராகம் கம்பீர நாட்டை. கம்பீரமா அது சொல்றதே சில பேர் அப்படியே பொறுமையா கம்பீர நாட்டை சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. எடுத்தோடனே கம்பீர நாட்டை. நம்ம அந்தாதியில ஒரு பாட்டு, பூத்தவழே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவழே பின் கலந்தோலே பாட்டு இருக்கும். அங்க தவளே தவளேன்னு இருக்கும். அப்ப தவளேனா ஒரு கம்பீர சொல். தவளே தான், அப்ப முளைத்தானே மூறி அப்ப அதெல்லாம் ஒரு கம்பீர சொல். அதெல்லாம் போயிட்டு ஸ்லோவா சொன்னா நல்லா இருக்காது, கேட்கறவங்க நல்லா இருக்காது, பாட நம்மளுக்கும் அப்படியே ஒரு சலிப்புத்தன்மை வந்துடும். அப்ப அதெல்லாம் ஒரு கம்பீரமான சொல். அப்பப்ப அங்க சொல் எடுத்தாதான் நல்லா வேகமா வரும், வேகமான ஒரு சவுண்டு வரும். அதை 12வது பாட்டுல பார்த்தா பொறுமையா போயிட்டு இருக்கும். இந்த 13வது பாட்டு வரும்போது அப்படியே கம்பீரமா வந்துடும். பூத்தவளே போன அப்ப அந்த தவளை என்ற கம்பீரமான சொல். அப்ப நடபாடை என்ற பண்ணுக்கு கம்பீர நாட்டை. அப்ப சொல்லும் போதே கம்பீரமா சொல்லு கம்பீர நாட்டைய. சில பேர் கோயில்ல, சில பேர் இல்ல, எல்லா கோயில்லையும் இப்ப சுவாமி வெளிப்புறப்பாடு, சிவா சுவாமி வெளிப்புறப்பாடு வரும்போது அந்த நாதஸ்வரத்தை எல்லா இடத்துலயும் கேட்டு பாருங்க, ஒரே ஒரே ராகமா தான் இருக்கும். எல்லா கோயில்லையும் ஒரே ராகமா தான் இருக்கும். அந்த கால பண்ணி செய்வதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த ராகத்துக்கு பேர் மல்லாரின்னு சொல்லுவாங்க. அந்த அப்ப மல்லார் ராகத்தை பண்ணிசை தெரிஞ்சவங்க அந்த மல்லார் ராகத்தை கேட்டாலே ஓகே, சாமி வெளிப்புறப்பாடு ஆகுது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. எப்பயுமே சுவாமி எந்த கோயில, இது ஒரு விதிமுறை, நம்ம பண்ணு ராகத்துக்கு ஒரு விதிமுறை. எந்த கோயில் புறப்பாடா இருந்தாலும் சரி, எந்த உற்சவரா இருந்தாலும் சரி, அது வைணவம் சைவமா இருந்தா எதா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த புறப்பாடு ஆறும் போதும் நம்ம நாதஸ்வர வித்வானும் அந்த மேளமும் வாசிக்கிற ஒரே நாதம் ராகம் மல்லாரி என்ற ராகம் மட்டும்தான். அப்ப ராகம் தெரிஞ்சவங்க நல்லா பார்த்தா மல்லாரி வாசிச்சாங்கன்னா அப்ப சாமி புறப்பாடாகுது. அப்ப மல்லாரி நட்டப்பாடை தான். நட்டப்பாடை தான் பெருமான் முதல்ல வெளியே வருவாரு. நட்டப்பாடை பாடி நட்டப்பாடை ராகத்தை வாசிக்கதான் அப்பதான் பெருமானை வெளியே வருவாரு. அப்பேற்பட்ட ராகம் மல்லாரி. அதே மாதிரி நட்டப்பாடை இது நாட்டிய குறிஞ்சின்னு சொல்லுவாங்க. நீங்க பரதநாட்டியம், கர்நாடிக் இல்ல, பரதநாட்டியம் நீங்க நடனம் ஆடும் போது முதல்ல அந்த தாளம் சொல்லுவாங்க. அந்த தாள நாட்ட பாஷை, நாட்ட குறிஞ்சி, இந்த மாதிரி எல்லாம் நட்டப்பாடை இனங்கள் தான். நட்டப்பாடை குழந்தைகள் அதெல்லாமே. அப்ப நாட்டிய குறிஞ்சி. அப்ப நம்ம பரதநாட்டியம் போகும்போது முதல்ல ஆடுற ராகத்தும் இதுதான். இந்த ராகத்தை ஆட இப்ப நம்மளுக்கு கர்நாடிக் மியூசிக்ல ராகம்னா முதல் இந்தலப்பன், மாயா மாலகோலை முதல்ல பாலபாடம். அதே மாதிரி பரதநாட்டியமுக்கும் முதல்ல பாலபாடம்னா அது நம்ம நாட்டிய பாஷை தான். அதுல ஆட தக்கடவும் சொல்லுவாங்க. இதுக்கு அப்புறம் தான் அது வரும். இதுக்கு அப்ப நம்ம நட்டபாடை என்ற பண்ணதான் அங்க நாட்டிய பாஷை என்ற ஒரு சொல்ல அழைக்கிறாங்க. அதை அழைக்கிறாங்க. அந்த சொல்லல தான் அவங்க வாசிப்பாங்க. கட்டு மாதிரி வச்சிருப்பாங்க, அதை அடிச்சுட்டே இருப்பாங்க. இந்த இசையிலையும் அவங்க பாடுற அந்த பாட்டுலையும் நாட்டிய பாஷை நட்டபாடையிலும் தான் முதல்ல அவங்க பாட ஆரம்பிக்கும் பரதநாட்டியத்துல. நம்மளுக்கு இந்தளம் தான். இப்படி பண்ண வகுத்திருக்காங்க. இது ஒரு பகல் பண். 18 இருந்து 21 நாழிகைக்குள்ள படிக்கிற பாராயண பண்ற பண் நட்டப்பாடை. இதுக்கு சுந்தர 2 கட்டளை 5 பதிகங்களை பாடியிருக்கார் சுந்தரர். அப்பர் பாடினது கிடைக்கிற நம்ம தவப்பலன் குறைவு, அதனால தவப்பலன் இல்லை நம்மளுக்கு. அதனால நம்ம திருநாவுக்கரசர் நாயன்மார் பாடின நட்டப்பாடை கிடைக்கல. அடுத்தது ஞான சம்பந்தர், அவர் 8 கட்டளைகளை பாடியிருக்காரு நம்மளுக்கு. அப்ப 8 2 10 10 கட்டளை நம்மளுக்கு இருக்கு நட்டப்பாடையில. அப்ப முதல் நாயன்மாரான காரைக்கால் அம்மையாரும் நட்டப்பாடையில பாடியிருக்காரு. இப்ப சில பேர் நட்டப்பாடை நம்ம தமிழ் இசை பண் இதெல்லாம் தோன்றி ஒரு கிபி 6ஆம் நூற்றாண்டு இருக்கு நமக்கு நட்டப்பாடை.
அப்ப நம்ம தமிழுக்கு உரித்தான ஒரு பண், நம்ம தமிழ் இசைக்கு உண்டான உரித்தானது நம்ம பண்ணிசை. அப்ப அந்த பன்னிசை வச்சு நம்ம சரியா பயன்படுத்திக்கல. ஆனா வெளிநாட்டுக்காரங்க நிறைய அப்படி இதை வச்சு டிஃபரெண்ட் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு எல்லாம் கம்பீர நாட்டை சொன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா இதுல சினிமா பாடல்ல நிறைய இருக்குதெல்லாம். அப்ப நம்மளுக்கு இது உண்ணாமலை கொடுத்தா இது நட்டப்பா கம்பீர நாட்டையும் தெரிய மாட்டேங்குது. இதுவே சினிமா பாட்டை கொடுத்தா கப்புன்னு பிடிச்சிடறாங்க இது கம்பீர நாட்டையும். அப்ப நம்ம பன்னிசையில இருந்தா இதெல்லாம் பிரிஞ்சிச்சு. அதை வச்சு இவங்க நிறைய டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியல இது நம்ம பன்னிசை, இது நம்ம நட்டப்பாடை அப்படி தெரிய மாட்டேங்குது. அப்ப இப்ப திரைப்பட பாடம் எடுத்தா நம்மளுக்கு நிறைய பாட்டு இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஒரு சன் ஆஃப் மகாலட்சுமியோட படத்துல அதுல வந்து சென்னை செந்தமிழ் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அது நறுமுகைன்னு ஒரு பாட்டு இருக்கும். அப்ப இன்னொரு ஃபேமஸான பாட்டு ஐயங்காரு வீட்டு அழகே, இந்த பாட்டு. இதெல்லாம் வந்து நம்ம நட்டப்பாடை, நம்ம தமிழ் இசை பன்னிசையும் நட்டப்பாடை. அந்த பண் இப்ப ராகம் மாதிரி இப்ப வேற பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் நம்மளதுல இருந்து வளர்ந்தவங்கலாம். அப்ப நம்மளே சரியா கத்துக்கல. ஆனா நம்மள வச்சு நிறைய இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கெல்லாம் ஓனர் நம்மள்ட்ட காப்பிரைட்ஸ் வாங்காம இவங்க பாடிட்டு இருக்காங்க. இப்ப சிம்பிளா சொன்னா காப்பிரைட்ஸ் நம்மள்ட்ட வாங்காம இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, பாடிட்டு இருக்காங்க, இன்னும் பாடிட்டு இருக்காங்க. நம்ம இந்தால பண்ணல, நம்ம நட்டப்பாடை பண்ணி இந்தால பண்ணி அப்படியே எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது இது நம்ம பன்னிசை, நம்ம ராகம் தெரிய மாட்டேங்குது. அப்ப நம்ம இப்ப சம்பந்தர் எடுத்தா அவரு வந்து இசைக்கு சொல்லுவாங்க சந்தம் மிகு ஞான சம்பந்தம், அவரே சொல்லியிருக்காரு. தமிழ் விரகன் சம்பந்தன். அப்ப சந்தம் மிகு தமிழ் ஞான சம்பந்தன் அவரே சொல்லியிருக்காரு நான் சந்தம். அப்ப சந்தம்னா இசை, சந்தத்துக்கு உரியவர் அருணை அதை சொல்லுவார் இப்ப. ஆனா அதுக்கெல்லாம் டீச்சரே நம்ம திருஞான சம்பந்தர் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் அருணை வந்திருக்காரு. அப்ப இசை இலக்கணத்துக்கு சொல்லப்படுவர் சம்பந்தர். அப்ப இசை இலக்கணம் சொல்ல சம்பந்தம். அது நிறைய பாடியிருக்காரு வித்தியாசமான இலக்கணத்துல. திருவிகாரம், சக்கர மாற்று, கோமுத்திரை அந்தாதி, மாலை மாற்று, மொழி மாற்று, ஏகபாதம், இருக்கு குரல், எழுக்கூற்றிகை, இப்படி நிறைய இலக்கணத்துல பாடியிருக்காரு. இசையோட ஒவ்வொரு இசையோட இலக்கணத்தோட பாடியிருக்காரு. இதுவே நம்ம அப்பர் எடுத்தா எழுத்து இலக்கணம் சொல்லுவாங்க. நம்ம அப்பர் எழுத்து இலக்கணம்னா திருவிருத்தம், திருநேரிசை, திருத்தாண்டகம் இப்படி சொல்லிட்டு இப்படி பாடிக்க. அப்ப இவர் இசை இலக்கணத்துக்கும் இவர் எழுத்துக்கும் சொல்றாங்க நம்ம பன்னிசையில. அப்ப இந்த ரெண்டு பேத்தையும் கரைச்சி இந்த இசை இலக்கணத்தையும் நம்ம இசை இலக்கணத்தையும் எழுத்து இலக்கணத்தையும் இந்த ரெண்டுத்தையும் அப்படியே மிக்சி ஜார்ல போட்டு ஒரு ஆட்டி கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டு கொடுத்ததை நம்ம சம்பந்த நாயன், நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார், நம்பி ஆரூரர், தம்பிராந்தோட நம்பி ஆரூரர், இந்த ரெண்டு தேவாரத்தையும் கொடுத்தது. ரெண்டு தேவாரத்தை பிழிஞ்சு சாரா கொடுத்தது. இப்ப உமாப சிவாச்சாரியம் திருத்தொண்ட தொகை சாரம் எப்படி அதை பிழிஞ்சு நம்ம பிரிவா சுருக்கி சாரா பிழிஞ்சு 8 வரை தராரோ, அதே மாதிரி நம்ம ரெண்டு திருக்கடைக்காப்பையும் தேவாரத்தையும் ரெண்டுத்தையும் பிழிஞ்சு நம்மளுக்கு பாட்டா தர திருப்பாட்டா 7ஆம் திருமுறையா நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தராரு. தன் திருப்பதிகத்தை நிறைய தந்திருக்காரு. 100 பதிகம் இருக்கு. அப்ப அவரே சொல்லியிருக்காரு நாவின் மிசை அறையினோடு தமிழ்ஞான சம்பந்தர் யாவர் சிவன் அடியார்க்கும் அடியவரை தொண்டன் தேவன் சிறு கேதாரத்தை ஊரன் உரை செய்து பாவின் தமிழ் வல்லார் பரலோகத்தாரே. அப்ப அவரே இந்த ஒரு பாட்டு தான், நிறைய பாட்டு இருக்கு, ஆனா இது ஒரு பாட்டு மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்லுவாங்க. ஏன்னா இதுல 3 நாயன்மார் பேர் வருது. ஏன்னா நாவின் மிசை நாவுக்கரசர், நம்ம திருநாவுக்கரசு நாயனார் மருள் நீக்கியார். அடுத்தது நாவின் மிசை அரையனோடு தமிழ்ஞான சம்பந்த நாயனார். அது முடிச்சக்கப்புறம் 3ஆவது லைன் தேவன் சிறு கேதாரத்தை ஊரன் உரை, நம்ம திருநாவலூர் நம்பியாரூர். அப்ப 3 நாயன்மார். இவங்களும் தமிழ் சம்பந்தரும் நாவரசரும் ரெண்டு பேரும் ஒரே நூற்றாண்டுல இருந்தவங்க. அவங்க வேற, சுந்தரர் இவரு வேற. ஆனா இவரு தேவா. அப்ப நம்ம சுந்தர தேவத்தை எடுத்த முதல் வரி பித்தா பிரைசூடி கேட்ட என்ன சொல்லுவோம், நம்ம சிவபெருமான் கொடுத்தது. ஆனா சிவபெருமானுக்கே அவர் சொன்னது நம்ம சம்பந்தர்.
முதல் திருமுறையில குறிஞ்சி பண்ணு ஒரு பண்ணு இருக்கும். அந்த குறிஞ்சி பண்ணுல எருக்கத்தம்புழி ஒரு தலம். அந்த தலத்துல 2வது பாட்டோ 3வது பாட்டு நிக்கிற விண்ணவர் பெருமானை பித்தா பிரேசம் சொல்லிட்டு சம்பந்தர் பாடியிருப்பாரு அங்க இருக்க பெருமானை பார்த்து. அப்ப அந்த பெருமான் தான் சுந்தரக்கு அடியெடுத்து கொடுக்குறாரு பித்தா பிரேசோடி. அப்ப பித்தா பிரேசோடி முதல்ல வந்தது நம்ம சம்பந்தர் வாயிலிருந்து. இந்த குழந்தை வாயிலிருந்து வந்த காழி பிள்ளையார் சம்பந்த அவரு நாவல இருந்து வந்ததான் பித்தா பிரைசூடி. அங்க இருந்து சிவன் காதுக்கு போயிட்டு சிவன் காதுல இருந்து சுந்தர வாய் சிவபெருமான் வாயில சுந்தரருக்கு வந்திருக்கு, கேட்டிருக்கு சுந்தரருக்கு. அப்ப நம்ம பித்தாவரசோட முதல்ல சம்பந்தருது. அப்ப அதே மாதிரிதான் அந்த சுந்தர தேவாரம் எடுத்தாலே நம்ம சம்பந்த தேவாரத்தை அப்படியே பிழிஞ்சு கொடுத்ததான். அப்ப இந்த ஒரு பாட்டையே 3 பேர் சொல்லுவாங்க. அப்ப இதுதான் நம்ம சுந்தர தேவாரம். இப்ப நம்ம முதல் நட்டபாடை நம்மளுக்கு இப்ப ஈஸியத்து நட்டப்பாடை. அப்ப நட்டப்பாடை முதல்ல சுந்தர தேவாரத்துல நட்டப்பாடை 78ல இருந்து ஐயா கேக்குதாங்கய்யா? கேக்குது சாமி, பொறுமையா பேசுங்க, இன்னும் நிதானமா பேசுங்க. ஐயா நெட்டு விட்டு வர மாதிரி தெரியுதுங்க எனக்கு. கரெக்டா இருக்கு. நீங்க கரெக்டா தான் பேசுறீங்க. கரெக்டா தான் இருக்காங்கய்யா. கரெக்டா எல்லாருக்கும் கேக்குதுங்கய்யா. ஓகேங்க. நின்னு நிதானமா பேசுங்க. அந்த நட்டப்பாடை குறித்து பொறுமையா சொல்லுங்க. ஓகே. அப்ப நம்ம சுந்தர தேவாரத்தை நட்டபாடை நம்மளுக்கு கொடுத்தது முதல்ல காரைக்கால் அமீர் வகுத்தது நட்டப்பாடை தான். அதனால நம்ம நட்டப்பாடை இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அப்ப சுந்தர தேவாரத்துல 7ஆம் திருமுறை 78ல இருந்து 82 வரைக்கும் நட்டப்பாடை பண் 5 பதிகம் இருக்கு. முதல்ல கேதாரத்துல இருந்து ஊனாய் உயிரான்னு சொல்லிட்டு வாழ்வாது மாயமுதல இருந்து 78 முதல் 82 வரை 5 பதிகம் இருக்கு நம்மளுக்கு நட்டப்பாடை பண்ணல. நட்டப்பாடையில இருந்து ஒவ்வொரு பண்ணாரம் போய்க்கு நட்டப்பாடை எல்லாத்துக்கும் சுலபமா வரும் சீக்கிரமா. ஏன்னா நம்ம தோழ ஃபர்ஸ்ட் படிக்கிறதுனால நட்டப்பாடை ஈஸியா நம்மளுக்கு வந்துடும். அப்ப முதல்ல நட்டப்பாடை எடுத்துக்கலாம். ஐயா போலாமா இங்க பண்ணுக்கு? போலாம், தாராளமா போலாம். அதுக்கு முன்னாடி திருச்சிற்றம்பலம் அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் டெலிகிராம் சேனல் மூலம் இன்று இரவு 8 மணிக்கு பன்னிசை பயிலலாம். இது குறித்து சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சிவக்கொழுந்து சிவத்திரு கலைக்கல்லூரி பயிலும் மாணவர் திரு கார்த்திகேயன் தம்பி அவர்கள் பன்னிசை குறித்து நம்மோடு பேசி வருகிறார். குறிப்பாக கடந்த வகுப்பிலே அவர் முகவுரை கொடுத்தார்கள் பன்னிசை குறித்து. இன்றைக்கு பன்னிசையே நம் பயில்வதற்கான ஆரம்ப கட்ட அந்த பண்ணை எடுத்து கர்நாடிக் மியூசிக்ல என்ன முதல்ல எடுக்கிறாங்க, பரதநாட்டியத்துல என்ன முதல்ல எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய பண்ணுல முதல்ல நட்டப்பாடை குறித்து அவர் தெளிவாக சொல்ல வரணும்னு வந்திருக்காங்க. அன்பர்கள் கவனமாக அதை குறிப்பா எடுத்து நட்டப்பாடையை எப்படி பாட வேண்டும் என்று அவர்கள் எடுத்து இயம்பும் போது குறிப்பெடுத்துக் கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மிகளாலை வணங்கி வருக என்று வரவேற்று பன்னிசை பயில்வோம் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். தம்பி, நட்டப்பாடை குறித்து சொல்லுங்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அப்ப சுந்தரோட நட்டப்பாடை ரொம்ப எளிமையா நட்டப்பாடை. ஏன் எடுத்தோன்னே ஏன் சுந்தர தேவ நாயனாரோட பதிகத்துக்கு போறோம்னா சுந்தரர் ஈஸியா பாடியிருப்பாரு எல்லாமே. இப்ப நம்ம சம்பந்தர் எடுத்தா அது கட்டளை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கும். இப்ப நம்ம சம்பந்தர் நட்டப்பாடை எடுத்தா அதுவே 8 கட்டளை வருது. அப்ப சம்பந்தர் நாயனார் போன கட்டளை அதிகமா வந்திருக்கு. ஆனா அது ரெண்டு தேவ நாயனார் அந்த சம்பந்தரத்தையும் நம்ம அப்பர் சுவாமியோடது 2 தேவாரத்தையும் கடைக்காப்பையும் தேவாரத்தையும் 2 பிழிஞ்சு கூட சுந்தரர். அப்ப சுந்தரர் படிச்சாலே அதுவும் படிச்ச கணக்கு மாதிரி தான் சொல்லிட்டு நம்ம சுந்தரர் எடுத்துக்கலாம். ஏன் சுந்தரர்னா ரொம்ப இது கொஞ்சம் சுந்தர தேவாரம் ஈஸியா இருக்கும். நம்ம பன்னிசை கத்துக்கிறதுக்கு சுந்தர தேவாரம் ரொம்ப எளிமையா இருக்கும். அவர் எளிமையா நடையில பாடியிருப்பாரு எல்லாமே. ஏன்னா சுந்தர தம்பிரான் தோழர் அல்லவா, அதனால எளிமையா பாடியிருப்பாரு. அதனால நம்ம பன்னிசையில முதல்ல சுந்தர சம்பந்தர் தேவாரம் நம்ம முதல்ல சுந்தர தேவாரம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போக போக சம்பந்தர் நாவுக்கரசன் பாடிக்கலாம். நட்டப்பாடை இப்ப சைவம் டாட் இருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல புக் இருந்தா எடுத்துக்கலாம். தம்பி சொல்லுங்க, 7ஆம் திருமுறையில என்ன பதிகம்னு சொல்லுங்க. 7ஆம் திருமுறை 78வது பதிகம், தலம் கேதாரம், வடநாடு. அந்த வந்துட்டேன் 7ஆம் திருமுறை 78 திரு கேதாரம் தானே? ஆமாங்கய்யா. அற்புதம். அதாவது
8 ஸ்டான்ஸா இருக்கும். அதாவது வந்து மன்னிச்சிருங்க. அதாவது தோடுடைய செவியன் பாடுனோம்னா, உங்களுக்கு வந்து 8 பிரிச்சு அந்த பிரிச்சு பெருசா எடுக்க வேண்டியிருக்கும் நட்டப்பாடைய. ஆனா, மிக எளிமையாக தோழர் என்ற முறையில மிக அழகாக பாடியிருப்பார் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தம்பி எடுக்கிற விதமே கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தான் இருக்குது. எல்லா பன்முறைகள்லயும் முதல்ல எந்த ஒரு ஆசிரியராக இருந்தாலும் ஞானசம்பந்தரத்தான் முதல்ல தொடுவாங்க. எளிமையாக இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் சென்று சேர வேண்டும். அந்த முதல் பண்ணாக இருக்கக்கூடிய நட்டப்பாடை தெளிவாக நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கையில் எடுத்துக்கிறார். அவருடைய திருவடிகளை வணங்கி எல்லோரும் இந்த 7ஆம் திருமுறையிலே 78வது பதிகமாக இருக்கக்கூடிய திரு கேதாரம் என்கிற பதிகத்தை எடுத்துக்கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். எடுத்து வச்சுங்க. குறிப்பா எடுத்து வச்சுங்க. 7ஆம் திருமுறையில 78 திரு கேதாரம். பண் வந்து நட்டப்பாடை. அந்த பண்ல எப்படி எளிமையா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவார்ன்றத தம்பி இப்போ பாடி காமிப்பாங்க. அத நம்ம அப்படியே பின்பற்றுவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாங்க தம்பி. திருச்சிற்றம்பலம். தம்பிரான் ஆரூர பொற்றால் போற்றி போற்றி. நமக்கு நட்டப்பாடை சுந்தர தேவாரம் 7ஆம் திருமுறை 78ஆம் பதிகம். வாழ்வாவது மாயம் இது தலம் கேதாரம். இது பண் வந்து நடபாடை, ராகம் கம்பீர நாட்டை. இதுல ஸ்லாங் இது எப்படி பாடணும்னா, நம்ம உண்ணாமலை பாடுவோம் அந்த ராகத்துல இது நான் பாடணும். திருச்சிற்றம்பலம். இது வந்து தாளம் வந்து ரூபகம். நம்ம தாளம் பத்தி சொல்ற முதல்ல. இப்ப நம்ம ஏதாச்சும் யூடியூப் ஏதாவது சம்திங் வலைதளத்துல போனா நம்ம பண்ணை பத்தி இதை போடும் போது வலைதளத்துல போட்டா அந்த கீழேயே தாளம் போட்டிருப்பாங்க, ஒரு வரி இருக்கும். அங்க வந்து தாளம் போட்ட ஆதி, ரூபகம், பிஸ்ரஜாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தாளம் போட்டிருப்பாங்க. ஆனா மேக்சிமம் தாளம் பார்த்தா ஆதியில தான் வாசிப்பாங்க. அப்ப நம்ம நட்டப்பாடை வந்து ரூபகத்துல படிச்சு படிச்சு வழக்கமாச்சு. அப்ப ரூபகம் என்ன தாளம்னா 2 இருக்கும். அப்ப நான் மன்னிச்சிடுங்க, தாளன்ட்டு சொடக்க போறேன். இங்க ஐயா சொல்லி கொடுத்த பழக்கம் அது. ஐயா போடலாம் தானே ஐயா? போட்டு காமிங்க. நீங்க வீடியோ இருந்தா நல்லா இருக்கும். நீங்க தான் வீடியோ இல்லையே. சரி, அப்படியே அந்த மைக் பக்கத்துல அந்த சிட்டிக்கு போட்டு காமிங்க. திருச்சேற்றம். ஐயா முதல்ல பண்ண பாடிட்டு அப்புறம் தாளம் போட்டு காமிக்கிறேங்க. காமிங்க. பொறுமையா நீங்க பாருங்க. எந்தவித கட்டளையோ எந்தவித அழுத்தமோ எதுவுமே இல்லை. நின்று நிதானமா நீங்க எப்படி ஊட்டுறீங்க, இந்த பன்னிசையை மத்தவங்களுக்கு எப்படி ஊட்டி விட போறீங்கன்றதுதான் எனக்கு விஷயம். அந்த விதத்துல நீங்க எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நின்று நிதானமா சொல்லலாம். இது இல்லைன்னா அடுத்த நிகழ்ச்சி, இது இல்லைன்னா அடுத்த நிகழ்ச்சி. ஆக மொத்தம் கத்துக்க போறோம் நாங்க. அவ்வளவுதான். வாங்க சார். ஓகேங்க. திருச்சிற்றம்பலம். வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம். வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம். பாழ் போவது பிறவி கடல் பசி நோய் செய்த பறித்தான். பாழ் போவது பிறவி கடல் பசி நோய் செய்த பறித்தான். தாழாதரம் செய்மின் தடங்கண்ணான் மலரோனும் கீழ் மேலுற நின்றான் திரு கேதாரமினீரே. கீழ் மேலுற நின்றான் திரு கேதாரமினீரே. திருச்சிற்றம். இது வந்து பன்னிசை. அப்ப நம்ம தாளத்தோட பாடினா இதுக்கு தாளம் ரூபகம். அப்ப வாழ்வாவது ஒரு வரி, அதுக்கு 2 அடி. அப்ப வாழ்வாவது இது வந்து 2 இப்ப 2 இது ஒரு தாளம். இது ஒரு ரூபகம் சொல்லுவாங்க. அப்ப வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம். பாழ் போவது பிறவி கடல் பசி நோய் செய்த பறித்தான். தாழாதரம் செய்மின் தடங்கண்ணான் மலரோனும்
கீழ்மேலுற நின்றான் திருக்கேதாரமே நீரே. கீழ்மேலுற நின்றான் திரு கேதாரமே நீரே. திருச்சிற்றம்பலம். நட்டப்பாடை பாடும்போது எப்பயுமே சந்தோஷமா பாடணும். சோகத்தோட பாடவே கூட நட்டப்பாடு சந்தோஷமா இருக்கணும். எப்ப நட்டப்பாடு சந்தோஷமா நம்ம பாடுறோமோ பெருமான் எமக்கென்று இன்பம் வைத்தார். அப்ப நம்ம சந்தோஷமா பண்ணாதான் பெருமான் நம்மளுக்கும் இன்பம் தருவாரு. அப்ப கண்டிப்பா எந்த இந்த பண்ணுக்குள்ள எல்லா பண்ணுக்குமே இது தாள வரிசை 2 2. அப்ப பன்னிசை. ஐயா படிக்கலாங்க. கண்டிப்பா படிக்கலாம். இப்போ இதுல இப்போ உண்ணாமுலை உமையாளோடும் உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் அப்படிதானே? அப்படி படிக்கலாங்கய்யா. இப்ப இது வந்து பாருங்க, வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் பாழ்வோவது பிறவி கடல் பசி நோய் செய்த பரிதான் தாழாதரம் செய்மின் தடங் கண்ணான் மலரோனும் கீழ்மேலுற நின்றான் திருக்கேதாரம் நீரே. கரெக்டா? இப்படி படிக்கலாங்க. இது கொஞ்சம் நடை வேகமா இருக்கனால அது கொஞ்சம் ஸ்லோவா வாழ்வாவது மாயம் இது அப்படி படிக்கலாங்க. நடை பொறுத்த நடை வேகமா படிக்கலாம். இதை வந்து பொறுமையா படிக்க சொல்றீங்களா? நட்டப்பாடி கொஞ்சம் பொறுமையா இருக்கு, அழகா இருக்குங்கய்யா. ஓ, வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் இப்படியா? ஆமாங்க, அருமையா இருக்குங்கய்யா. இதான் இப்படி தாங்கய்யா. இப்ப இது இப்படி இப்படி படிக்கிறது நல்லா இருக்கான்னு பாருங்க. வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் பாழ்வோவது பிறவி கடல் பசி நோய் செய்த பரிதான். கரெக்டா? ஐயா அருமையா தேன்மா இருக்குங்கய்யா. படி இல்ல இது இந்த மாதிரி இந்த முறையில பாடுறது நல்லா இருக்குமா? இப்ப நான் முதல்ல பாடினது உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் அப்படிதான் எடுத்தேன். புரியுதுங்களா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அதேதான் சாமி. இப்போ இத வந்து அதே பொறுமையில பாடினா போதும் இல்லையா? அப்படியே பாட போதுங்கய்யா. 2 கட்டளையும் ஒரே கட்டளை தாங்க. அப்படியே பாடினா அதை நீங்க அந்த உண்ணாமலை வந்து கொஞ்சம் வேகமா இருக்க மாதிரி இருக்குங்க. இந்த நட்டப்பாடை ரொம்ப சந்தோஷமா ஒரு ஸ்லோவா மாறுற மாதிரி அப்படியே பாடலைங்க, பிரச்சனை. ஏன்னா நமக்கு உண்ணாமலை 2 3 வகையில பாடியிருக்காங்கய்யா. அதனால வழக்கத்துல இதை வச்சுக்கலாம். வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் பாழ்வோவது பிறவி கடல் பசி நோய் செய்த பரிதான் தாழாதரம் செய்மின் தடல் கண்ணான் மலரோனோ கீழ்மேலுற நின்றான் திருக்கேதாரம் நீரே. ஓகேங்கய்யா. அவ்வளவுதான். இது வந்து அன்பர்களுக்கு ஒரு விண்ணப்பம். இப்போ அடியேன் பாடின மாதிரியும் தம்பி வந்து உங்களுக்கு வந்து கோல்டு, அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. அதையும் மீறி இன்னைக்கு நமக்கு வகுப்பு வந்திருக்காரு. நின்னு நிதானமா அழகா பாடக்கூடிய குழந்தை தான் அது. கல்லூரிக்கு போறக்கூடிய 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டா 1ஆம் ஆண்டாப்பா? செகண்ட் இயர்ங்க. 2ஆம் ஆண்டு சென்று இருக்காரு. அவருக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த சீதளன்னு சொல்லுவாங்க, அது ஏற்பட்டு ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு காலையில தான் தேறி வந்தாரு. சரி, அப்படியே நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்டாப்புல. என்ன இப்படி அவரு அந்த குரல் நல்லா அந்த கம்பீரமா பாடக்கூடிய ஆள் தான். காரணம் என்னன்னா, அந்த 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 கோல்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இழுத்து இழுத்து வருது. நம்ம அந்த சவுண்டும் மூச்சு அவர் விடுற மூச்சும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸா தெரியுது. அவர் நிச்சயம் வந்து வருங்காலங்கள்ல நல்லா அழகா பாடி காமிப்பாரு. நம்மளுக்கெல்லாம் ஒரு பன்னிசை குறித்த ஒரு தெளிவு கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. சாமி அனுப்பின தூதரா தான் நாம பாக்குறோம். அந்த வகையில இந்த வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் வாழ்வோவது பிறவி கடல் பசி நோய் செய்த பரிதான் தாழாதரம் செய்மின் தடங் கண்ணான் மலரோனும் கீழ்மேலுற நின்றான் திரு கேதாரம் வெந்நீரே என்கிற பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் இருந்துனா எடுத்து வச்சுங்க. நின்னு நிதானமா தம்பி சொன்ன மாதிரி வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் வாழ்வோவது பிறவி கடல் பசி நோய் செய்த பரிதான் தாழாதரம் செய்மின் தடங் கண்ணான் மலரோனோ கீழ்மேலுற நின்றான் திரு கேதாரம் நீரே. சரியா தம்பி? ஓகேங்க. இன்னொரு தடவை மட்டும் படிச்சு காமிச்சிருங்க, பாராயணம் பண்ணி காமிச்சிருங்க.
வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம். பால் போவது பிறவி, கடல் பசி நோய் செய்த பரிதான். தாழாதரம் செய்மின் தடங்கண்ணான் மலரோனும், கீழ்மேலுற நின்றான் திருக்கேதாரமே நீரே. கேதாரமே நீரே. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாதிரி யாரும் அறத்தை இப்படி சொல்ல முடியாது. தாழாதரம் செய்மின், எந்த நாயன்மாரும் அறத்தை சொல்ல, இவரு மட்டும்தான் அறத்தை செய். முதல் பாட்டே நம்மளுக்கு இப்படி அமைஞ்சிருக்கு. பெருமான் பாக்கியம் தான், நம்ம பாக்கியம் செஞ்சிருக்கோம். திருச்சிற்றம்பலம். ரொம்ப நன்றிங்க. அதாவது பண்ணோட பாடுறதுன்றது அந்த ஸ்வர வரிசை, அந்த இது மாறக்கூடாது, தாளம் மாறக்கூடாது. அப்படித்தானே தம்பி? அதுல அந்த தாளம் வந்து எங்களுக்கு தாளம் தெரியாது. நாங்க பாடுறது தாளம் தெரியாம தான் பாடுவோம். நீங்க வந்து அந்த தாளத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றீங்க, கையில சிட்டிக்கு போட்டுக்குவீங்க. அந்த சிட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து வாழ்வாவது மாயம் அப்படின்னு முடிக்கிறீங்க. முடிச்சிட்டு இது மண்ணாவது திண்ணம்ன்றீங்க. புரியுதுங்களா? அது போலதான் நாங்க வந்து கொஞ்சம் கத்துக்கிறது லேட் ஆகும் சாமி. நீங்க உங்களை மாதிரி நின்று நிதானமா காலத்தோட வந்து பயணிக்கிறதுக்கு வைஃபை வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க, வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு எங்களுக்கு அந்த தொடையிலயோ இல்ல அந்த கையிலயோ அந்த தாளத்தை நீங்க போட்டு காமிச்சீங்கன்னா ஐயா, தாழ முக்கியம் நம்மளுக்கு. பன்னிசைய முக்கியம், பன்னிசை முக்கியம், தாளம் முக்கியம் இப்ப இல்லைங்க. அப்புறம் தாளம் கத்துக்கலாங்க பெருமாள் அருளால. அப்ப அந்த முதல்ல அந்த மெட்டு மட்டும் கத்துக்கலாம், அப்படிதானே? முதல்ல மெட்டு மட்டும் கத்துக்கலாங்க. சரிங்க, பரவாயில்ல. அப்ப வந்தவங்களுக்கு வந்து எளிமையா வந்து இப்ப ஒரு திரைப்பாடல் வந்து உள்ள நுழைஞ்சிருது. நீங்க ஏற்கனவே திரைப்பாடல் உதாரணம் சொன்னீங்க, அப்படிதானே? ஆமாங்க. இப்பெல்லாம் கம்பீர் நாட்டின் நட்டப்பாடை சொன்னா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்ப நம்ம திரைப்பாட சொன்னாதான் ஓ அப்படின்னு சொல்றது புரியுதுங்க. அதனால ரொம்ப கால கொடுமையா இருக்குங்க இதெல்லாம் இப்ப. ஆமா ஆமா, உண்மைதான் உண்மைதான். இப்ப பாருங்க, வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம். பாழ்போவது பிறவி, கடல் பசி நோய் செய்த பரிதான். தாழாதரம் செய்யும் மின் தடங்கண்ணான் மலரோனும், கீழ்மேலுற நின்றான் திருக்கேதாரம் நீரே. கீழ்மேலுற நின்றான் திருக்கேதாரம் நீரே. இது வந்து நான் அடியனுக்கு அந்த புகுத்தப்பட்ட ராகத்துல நான் பாடிடுறேன். அவ்வளவுதான். எங்களுக்கெல்லாம் இந்த தானானா வச்சுதான் உள்ள நுழைஞ்சு கத்துக்க முடியுமே தவிர, நீங்க அத முதல்ல பேஸ் வாங்கிக்குவோம். நீங்க எப்படி பாடுறீங்கிறத வாங்கிட்டு தான் இப்படிதான். இது ஒரு நூதன திருட்டு கார்த்திகேயன் தம்பி. நாங்க இதுவரை பண்ணது பன்னிசை வந்து நேரடி சந்த வரிசைங்க. அது சந்த வரிசைங்க. அப்படியா? இப்படிதான் நாங்க எடுத்துக்கோம். இது இந்த முறையில தான் நாங்க எடுத்து பாடுவோமே கண்டி. பண்ணை நீங்க சொல்ற அந்த தாளம் எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு எங்க எங்க மூளைக்கு எட்டுறது ரொம்ப 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 சிரமசாமி. இருந்தாலும் நீங்க சொல்றபடி இப்போ வந்திருக்க குழந்தைங்களுக்கு, இப்ப அடியார்கள் எல்லாம் மாணவர்கள் தானே, வந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி இந்த அப்படின்னு சொன்ன உடனே சந்த முறையில கத்துக்கணும்னா ரொம்ப எளிமையா கத்துக்குவாங்கல்ல. உண்மைதாங்கய்யா. அந்த வகையில நம்ம என்ன பண்ணுவோம், இதுதான் இந்த மெத்தட் தான் வாங்க. ஏன்னா திரைப்பாடல் உள்ள நுழையிறதும் இந்த மாதிரி ராகத்துல தான். அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நட்டப்பாடியை எளிமையா எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி. இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க எல்லாருமே இந்த 7ஆம் திருமுறை 78வது பதிகத்தை வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம். பாழ்போவது பிறவி, கடல் பசி நோய் செய்த பரிதான். தாழாதரம் செய்மின் தடங்கண்ணான் மலரோனும், கீழ்மேலுற நின்றான் திரு கேதாரம் நீரே.
கீழ்மேலுற நின்றான் திரு கேதாரமே நீரே. இப்ப வந்தவங்க எல்லாருக்கும் இந்த பாடல் வந்து நெஞ்சில நிச்சயம் பதிஞ்சிருக்கும் தம்பி. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஐயா ஒண்ணும் நம்ம எல்லாருமே நீங்க எல்லாருமே எல்லாரும் மைக் ஒன்னும் எடுத்து விடுவோம். எல்லாருக்கும் இது எப்படி புரிஞ்சுதா இல்லையான்னு அவங்களே சொல்லட்டும். எல்லாத்தையும் பாட சொன்னா நமக்கு இன்னும் அவங்களும் கொஞ்சம் நட்டப்பாடை என்ற பண்ண அவங்களும் படிச்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருக்குங்க. அதாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த காயத்ரி அம்மா காஞ்சிபுரத்துல வந்திருக்காங்க. நட்டப்பாடை பண்ண அவங்க 7ஆம் திருமுறை 78வது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடலை எப்படி பாடுறாங்கன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் விருப்பம் இருந்ததுன்னா இப்ப நான் போட்ட அந்த சந்த முறையும் தம்பி சொன்ன பன்னிசையும் எளிமையா காதுல வாங்கிக்கிங்க. அழகா குழந்தை மாதிரி நானா உள்ள உள்ள ஹம்மிங் பண்ணி பாருங்க. நானா நன நானா தன நானா நன நானா. அப்ப தம்பி பாடி காமிச்சது நான் நானாவா மாத்திட்டேன் இல்ல தானாவா மாத்திட்டேன். அப்படி நீங்க உள் வாங்கி இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இப்போ சமையல் பண்ணும்போது முணுமுணுப்பீங்கல்ல, யாராவது கோவமா முணுமுணுக்கிற மாதிரி ஹம்மிங்கும் முணுமுணுத்து பாருங்க. இதான் ஹம்மிங். அப்படி இந்த ஹம்மிங் போட்டு பார்த்துட்டு வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் அப்படின்னு நீங்க மறுபடி பாடி பாருங்க. சின்ன குழந்தை மாதிரி உள்ளுக்குள்ள அழகா வந்துடும் பாருங்க. இது வந்து ஓங்காரம்னு சொல்லுவாங்க. இந்த யார் ஓங்காரத்தை உள்வாங்கி இந்த மகாரத்தை உள்வாங்கி இந்த இம்காரத்தை உள்வாங்கி யார் உள்ள முணுமுணுக்குறீங்களோ அவங்களுக்கு ஓங்காரன்ற ரீங்காரம் கிடைச்சதும் ரீங்காரம் வந்த உடனே உங்களுக்கு எல்லா ராகமும் வாய்க்கும். அப்போ சிவபெருமானுடைய கருணையினால நமக்கு முருகபெருமான் மாதிரி தம்பி வந்து என்ன பண்றாரு, நமக்கு வந்து நம்ம பணிஞ்சு அவர்கிட்ட இருந்து அந்த பன்னிசையை நம்ம பகிர்றோம். பாருங்க நிகழ்ச்சி தலைப்பே போட்டிருப்போம் பாருங்க. பன்னிசை பகிரத்தான் சொல்லியிருக்கிறோம். கத்து தரத்துக்கு அவர் வரல. நம்மளோட சேர்ந்து ஒரு நண்பரா, ஒரு தோழரா, ஒரு தோழியா, ஒரு சமையல் ரூம்ல உட்கார்ந்துட்டு அப்படி அம்மிங் பண்ணி பாருங்க. அம்மிங் பண்ணி பார்த்து முடிச்ச பிறகு வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் அப்படின்னு சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்துட்டு அடுத்த லைன் வாங்க. இரவி கடல் பசி நோய் செய்த பரிதான் தாழாதரம் செய்மின் தடங்கண்ணான் மலரோனும் கீழ்மேலுற நின்றான் திரு கேதாரமே நீரே. அப்படி நீங்க முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணிட்டே இருங்க. ஒவ்வொருத்தரா பாட வைக்கலாம். சிவாய நம. வாங்க காயத்ரி அம்மா. காயத்ரி அம்மா இருக்கீங்களா? இருக்கேன் ஐயா, இருக்கேன் ஐயா. வாங்க வாங்க. நட்டப்பாடை முதல் நாம எல்லாம் தோடுடைய சேவியன் சண்முகபிரியாட்ட பார்த்தோம். கிளாஸ்ல எல்லாம் வந்திருப்போம். இருந்தாலும் நம்ம தம்பி கார்த்திகேயன் வந்து ஒரு எனக்கே ஆச்சரியமா இருக்குது. எளிமையா கொண்டு போனோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட போறாரு. ஆமாங்க, ஆமா, எளிமையா கொண்டு போறாரு. எல்லாருக்கும் புரிய வகையில எப்படி ஊட்டணுமோ அது குழந்தைக்கு அப்படியே அற்புதம் அற்புதம் அற்புதம். நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் கார்த்திகேயன். ஆமா, நீங்க பாடி காமிங்கம்மா. வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் பாழ்போவது பிறவி கடல் பசினோ செய்த பரிதான் தாழாதரம் செய்மின் தடங்கண்ணான் மலரோனும் கீழ்மேலுற நின்றான் திரு கேதாரமே நீரே. கீழ்மேலுற நின்றான் திரு கேதாரமே நீரே. வாங்க கார்த்திகேயன், எப்படி சொல்லுங்க. ஐயா தெரிஞ்சுட்டாங்க. அருமையாச்சுங்க. ஓகேங்க. ஆமா காயத்ரி அம்மா ஓகேவா? காஞ்சிபுரத்துல வந்திருக்காங்க நம்மளுக்காக. சிவா சிவா சிவ சிவா திருச்சிற்றம்பலம். கொஞ்சம் அந்த பண்ணு கொஞ்சம் நம்ம இவரு இருக்காரு பாருங்க, பேர் மறந்து, அவரு ரொம்ப கலைக்கல்லூரி காஞ்சிபுரம் தஞ்சாவூர் இவங்க டக்குன்னு மறந்து போயிட்டு நம்ம நல்ல சிவமாங்கய்யா. நல்ல ஐயா, நல்ல ஒரு 3 மாசம். ஆமாங்க, இங்க காஞ்சிபுரம் கலைக்கல்லூரியில வந்து ஒரு 3 மாசம் கோர்ஸ் எடுத்தாங்க. வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் அப்படி வந்து எடுத்தாங்க. கொஞ்சம் 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 அது சொல்றாங்களா அது நல்ல சிவாயா இந்த மாதிரி நல்ல பயிற்சி அழகா கொடுப்பாங்க. அற்புதமா கொடுப்பாங்க. அற்புதமா அற்புதம் 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 அற்புதம். நல்லதுமா, நன்றிமா. அழகா பாடி காமிச்சிங்க. அடுத்து பரமேஸ்வரம்மா இருக்கீங்களா? ஐயா ஐயா
ஐயா சிவாய நம்ம ஐயா ஐயா. ஒரு சின்ன விண்ணப்பம். வாங்க 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 கார்த்திகேயன், என்ன சொல்லுங்க? ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம். அந்த ஒரே வாழ்வாதம் மட்டும் படிக்காம அந்த 10 பாட்டு இருக்கீங்க, அந்த ஒவ்வொரு பாட்டா படிக்கலாம். ஓ ஒரே பாட்டே படிச்சிருந்தா அது அது ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கும். மற்ற பாட்டு அப்பதான் அந்த வரியில இப்ப ராகம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, புரியுங்க எல்லாத்துக்கும். அப்படியா? அடுத்தது நான் பாட்டுங்களா? அடுத்த பாட்டு நான் பாட்டுங்களா? பாடுங்க பாடுங்க. திருச்சிற்றம்பலம். பரியே சுமந்துழல் வீர் பரிநறி கீறுவது அரியீர் குறி கூவிய கூற்றம் கொளும் நாளால் அறமுலவே அறிவானிலும் அறிவானல் நறுநீரொடு சோறு கிரி பேசு நின்றிடுவார் தொழுகேதாரமே நீரே கிரி பேசி நின்றிடுவார் தொழுகேதாரமே நீரே. சிவாய நம ஐயா. ஐயா பிழை அற்புதம். இருக்கிற இடத்த சுட்டி காட்டுங்க. சுட்டி காட்டினாதான் அதை திருத்திக்க முடியும். அற்புதம் அற்புதம்மா. பரியே சுமந்துழல் வீர் பரி நரி கீறுவது அரியீர். தம்பி கார்த்திகேயன், அம்மா எப்படி பண்ணாங்க? நல்லா இருந்துச்சுங்க. நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிஷங்க சுந்தர தேவார். எடுத்தோடனே கேதாரபதி ஒவ்வொரு பாட்டு அப்படியே அருமையான பொருளா இருக்குங்க. பெரியப்பா ஐயா நீங்க பண்ண செயல் தாங்க. உங்களுக்கு நன்றி சொல்லணுங்க. உங்க தாளை பிடிச்சு பிடிக்கணுங்க. சிவசிவா. என்ன சாமி என்ன சாமி சொன்னீங்க? புரியல எனக்கு. உங்க உங்க பொற்றாலதாங்க வணங்கணும் முதல்ல. அப்படி இல்ல இந்த சாமி, சிகார சாமி இந்த நம்ம சேனலுக்கும் இந்த சேனல் உங்களுக்கு தாங்க வணக்கணும். எடுத்தோடனே கேதாரபதியை பாடும்போது அப்படியே சந்தோஷமா இருக்குங்க. சிவசிவா திருச்சிற்றம்பலம். அற்புதம் 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 அற்புதம். அதாவது இந்த நட்டப்பாடைய நாங்கெல்லாம் தோடுடைய சேவையில இருந்து ஆரம்பிச்சோம் கார்த்திகேயன். இன்னைக்குதான் எளிமையா இப்படி ஒரு விஷயம் இருக்கா, இப்படி நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட நம்ம நட்டப்பாடையை பயணிக்க முடியுமா அப்படின்றது, அதை ஒரு அந்த சுழற்சியை மாத்திருக்கீங்க. பரவாயில்ல, எல்லாருக்கும் எளிமையா போய் சேரணும்ன்றதுங்க. ஆமா சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்க இல்லைங்க, நம்மளுக்கு எப்பவுமே சம்பந்தம் தான் இங்க வருவாங்க. அதுல கொஞ்சம் கட்டளை எல்லாம் கொஞ்சம் எடுத்தோன்னு பண்ணி சேர்க்கறதுக்கும் சலுப்பு வந்துருங்க. என்னடா அது இவ்வளவு கஷ்டமா சொல்லிட்டு சுந்தர எடுத்தா ஈஸியா இருக்குங்க எல்லாமே. அதாங்க எடுத்து பண்ண தவறு தான் மன்னிச்சுக்கோங்க. இல்ல எதுவுமே சொல்றதுக்கு இல்ல சாமி. எடுத்த உடனே நம்ம இப்படி போனது நல்லதுதான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு இகபர சௌபாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். அவரும் இகபர சௌபாகியத்தோட இருந்துதான் விண்ணுலகம் மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் போனாரு. அதனால நமக்கு எல்லாமே எல்லாம் கிடைக்கும்ன்ற முறையில நட்டப்பாடையில இப்ப 3வது பாடல் யாராவது பாடுறீங்களா? எப்படி பாடணும்னு பாடுறீங்களா? இல்ல அந்த முதல் பாட்டே பயிற்சி எடுக்கிறீங்களா? மீனாட்சி அம்மா வந்திருக்காங்க மதுரையில இருந்து. சிவா திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. ஐயா ஒரே ஒரு விண்ணப்பம் ஐயா. கார்த்திகேயன் ஐயா. சொல்லுங்க ஐயா. கார்த்திகேயன் ஐயா. அம்மா திருச்சிற்றம்பலம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஐயா அந்த சந்த முறை மட்டும் ஒரு வாட்டி நீங்க பாடி காமிக்கிறீங்களா? ஐயா பாடினாங்களே நடராஜன் ஐயா. அதாவது என்னுடைய அறிவுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். 4 வரி இருக்குது ஒரு பாட்டுல இல்லையா? அப்ப 1வது பாட்டும் 1வது வரியும் 3வது வரியும் ஒரே மாதிரி இருக்கும். 2வது வரியும் 4வது வரியும் ஒன்னா இருக்கும்ங்கிறது என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டினது. அது அந்த சரிதானான்றத சொல்லுங்க. அப்புறம் இந்த சந்த முறை 1வது வரிக்கு எப்படி பாடணும், 2வது வரிக்கு எப்படி பாடணுங்கிறத சொன்னீங்கன்னா 3வது வரியும் 4வது வரியும் நாங்க அதை அப்படியே பிக்கப் பண்ணி வந்துரும் ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம் ஐயா. நல்ல கேள்வியம்மா. முதல் வரியும் 3வது வரியும் 2 4மா நம்மளுக்கு. அப்ப முதல் வரி அது கொஞ்சம் கீழே வரணுமா? வாழ்வாவது கீழே வரணுமா? அது மாயம் எது? வாழ்வாவது மாயம் இது தான தன தான தானா. 3வதுக்கு தானான. ஓகேவா? முதல் வரி 3வது சொல்லுக்கு. ஓகேவா? சரிங்கய்யா. இப்ப நம்ம அந்த தானனை எத்தனை வாட்டி சொல்லணுங்கிறத ஒரு வாட்டி சொல்லிருங்க. 4 தடவை சொல்லணுமா 5 தடவை சொல்லணும்? அம்மா நம்ம சந்தத்துக்கு இதுதான் இத்தனை வரிதான் இருக்கும். சந்தத்துக்கு எந்த இலக்கணமும் இல்லம்மா. இல்ல சாமி, எங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு அறிவு இல்ல சாமி. கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்க கத்துக்கிறோம் ஐயா சொன்ன மாதிரி. அதனால எத்தனை தானாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேத்த மாதிரி அதை நீட்டுறதுக்கோ குறைச்சு பாடுறதுக்கோ எங்களுக்கு முடியும் ஐயா. அதுக்காக தான் சொல்றேன்.
கண்டிப்பாம்மா. நிச்சயம். அது வந்து தம்பி வீடியோ ஆன் பண்ணி போர்டு எதனா வச்சிருந்தாருன்னா, தானா நான் சொல்றதுக்கு, சந்த முறையில சொல்றதுக்கும் வசதியா இருக்கும். எல்லாமே செவி வழி செய்தி தான்றதுனால, நம்ம உள் வாங்கிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாரி, உள்வாங்கி பாடுனீங்கன்னா, அப்போ எத்தன தானானான்றத நீங்க வந்து உள்வாங்கினா, அப்ப வந்து அது ஈஸியா இருக்கும். அததான் சொல்றேன். 1வது வரியில 5 தானா வரணும். 2வது ம். வரியில 6 தானா வரணும். அந்த மாரி ஆமா. இது பண்ணி டிஃபரன்ஷியேட் ஆ. பண்ணிட்டீங்கன்னா, அது அப்படியே ம். நாங்க இப்ப நான் கை விட்டு எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆ, ஆ, ஆ. நீங்க ஐயா நடராஜன் ஐயா சொல்லும்போது நான் கை விட்டு எண்ணி எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு வந்து 4 தானா தான் வருது முதல் வரிக்கு. ம். ம். 2வது ஆமா. வரிக்கு அ 5 தானா வருது. அது கரெக்ட் தானா என்னங்கிறத என்னால கணிக்க முடியல. அதுதான். ஓ! 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 சிவ, சிவா, சிவ, சிவா. அப்ப ம். போட்டு பார்க்கணும். தானானா போட்டு பார்த்தீங்கன்னா, ஆ உங்களுக்கு ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. ஆமா, ஆமா, ஆமா. அது பொதுவா இப் அம்மிங்ல வரும். இப் இது வேற ஒண்ணும் ஐயா இல்லைங்கய்யா. நம்ம திருமுறை கிளாஸ்லயும் இப்படிதான் சொல்லிக் குடுப்பாங்க. ஆ, ஆ. தானா தானா தான் சொல்லிக் குடுப்பாங்க. சொல்லிக் குடுத்துட்டு ஆ, 5 தானா 6 தானா சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் வரிக்கு 6 தானா சொல்லுங்க. 2வது வரிக்கு ம். 5 தானா சொல்லுங்க. இந்த ம். தானாவ மேல ஏத்தி சொல்லுங்க. அப்புறம் கீழ யாரும் அங்கேயும் யாரும் தாளம்லாம் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. சோ ம். ம். இந்த ம். மாதிரி தான் சொல்லுவாங்க. அத நம்ம உள்வாங்கி தான் நம்ம படிக்கிறோம். திருமுறை தம்பி கிளாஸ்லயும். பண்ணோட தான் பாடுனாரு. அவர்தான் ஆமாங்கய்யா. தானானா போட வச்சது அடியேன் தான். தானானா போட்டது ஆமாங்க. நான். இல்ல நம்ம அறிவு அவ்வளவுதானேயா இருக்குது. இன்னும் ஆமா. ஐயான்னு விளங்க வைக்கல இல்ல. நான் முதல்ல அறிவ நானா விளங்க தான் வச்சதுக்கு சொன்னேன். அப்புறம் அப்புறம் தானே. ஆமா. முதல்ல நானானா தான் போட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் ஆ தானானா அது போடணும். ஏன் வேணுங்கய்யா. சந்தம் தானா வேணுங்கய்யா. தானா வேணும். ஆ, ஆமா. நிச்சயம், 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 நிச்சயம். நிச்சயம். ஐயா ஆனாதான் புரிதல் ஏற்படும். ஆ, அதாங்கய்யா. நன்றிங்க. அதான் ஐயா கேக்குதா 1வது ஐயா? வரியும் 3வது வரிக்கும் தானா எப்படி வரணும்? 2வது வரிக்கும் 4வது வரிக்கும் தானா எப்படி வரணுங்கிறத மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லி கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். ஐயா நன்றி, கேக்குதாங்கய்யா? நன்றி, நன்றி. கேக்க சொல்லுங்க. ஐயா ஐயா திடீர்னு வந்து ஃபோன் கட் நெட் இல்லாம கட் ஆயிடுச்சு மன்னிச்சிருங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் ஐயா இல்ல, ஒண்ணும் அம்மா இல்ல சாமி. ஒண்ணும் இல்ல. ஐயா அம்மா கேட்டாங்க தானா சொல்லாம இருப்பாங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. அம்மா அதுல வந்து தானா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு தானா அப்ப தன ஒரு தானா தன அப்ப வந்து 3 தானா 3 தன வருமா? புரியுதா அம்மா? ஓகே. ஆமா. அப்ப ஓகே. வந்து சந்த வரிசை வந்து தானா தன தானா தன தானா தன தானா ஃபர்ஸ்ட் லைன் திருப்பி அதே வந்து தானா தன அப்ப செகண்ட் லைனோட ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே அதிகமாகுமா? ஓ தானாதன தானாதன திருப்பி அதிகம் தானாதன தானா திருப்பி தேர்ட் லைன் வந்து ஃபர்ஸ்ட் மாதிரியே ஆ தானாதன 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 தானா திருப்பி ஃபோர்த் லைன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதிகமாகுமா? ஆ தானாதன தானாதன திருப்பி ஃபோர்த் லைனோட தேர்ட் சொல் வந்து ஆ திருக்கேதாரம். அப்ப அந்த லைன் வந்து ஆ திருக்கேதாரமே நீரே லாஸ்ட்ல ஸ்லோவாயிருமா? இதுதான் ஓ சந்தம். ஸ்லோவாயிடும். சரி சரி. இது ஒரு 4வது சந்தம். வரியில இது கீழே ஆமா, ஸ்லோவா ஆக்கிடணும். கீழே 4வது வரி தம்பி இது மட்டும் வந்து கடைசி வரை ஸ்லோவா ஆமா. இப்போ ஸ்லோவா இந்த ஆக்கிடணும். நட்டப்பாடைய இந்த தானா தன தானா தன தானா தன தானா தன தானா தன தானா தானாது. தன தானா தன தானா இப்படி இந்த ஆமா. தானா தன தானான்றத அழகா நோட்ல எழுதுறீங்க தம்பி. ஆ கரெக்ட். எழுதுருங்க. எழுதி எங்களுக்கு இமேஜா அழகா போட்டோ பிடிச்சு கொடுத்துருங்க. அந்த தானா தனவே போதும். அத நிச்சயமா நட்டப்பாடியே கொண்டு போய் எல்லார்கிட்டயும் சேர்த்துடலாம். அத அப்படியே நாங்க மனசுல உள்வாங்கிருவோம். உள் வாங்கிக்கலாம். ஏன்னா ஆமா. தானா 1வது தன வரியும் 1வது வரியும் 3வது வரியும் ஒண்ணா இருக்கும். 2வது வரியும் 4வது வரியும் ஒண்ணா இருக்கும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆ முதல் 2 ஆ. ஒரு மாரி, 2வது 2 ஒரு மாரி, 3வது 2 ஒரு மாரி, இல்லங்கய்யா 4வது 2 இல்லங்கய்யா. முடியும். 1 3 ஒரே மாரி இருக்கும். 2 4 ஒரே மாரி இருக்கும். ஆமாமா. அதாம்மா. முதல்ல ஆ ஆரம்பிக்கிற மாரி 3வது லைன் ஆரம்பிக்கும். ஆ ஆமா ஆமா. அதுக்கப்புறம் 4வது லைனும் அதே மாரி ஆரம்பிக்கும். அப்படிதானே? ஆமாங்கய்யா ஆமாங்க. ஆனா முடிக்கும்போது கீழ வந்துரணும். ஆமா, ஆமா, ஆமா. அப்ப தம்பி நீங்க என்ன சிவா. பண்ணுங்க, அந்த தானாதன அதான்யா. தானாதன தானாதன தானா அப்படின்றத அழகா ஓகேங்க. வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் பாழ் போவது பிறவி கடல் பசி நோய் செய்த பரிதான் மேல போணும். தாழாதரம் செய்தும் மின் தடங்கண் நான் மலரோனும்
கீழ்மேலுற நின்றான் திரு கேதாரம் நீரே. அவ்வளவுதான் அப்படியே நாங்க பாட கத்துக்கிறோம். சரியா? அவ்வளவுதான் ஐயா அவ்வளவுதாங்க. அதாங்க சந்தம் எடுத்தா கொஞ்சம் இடிக்கும், அது வருங்க. அதனால சந்தத்துல வந்து கொஞ்சம் கரெக்டா இருந்தா இதுவே பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதாங்க சந்தம் நான் தொடவே இல்லை, சந்தத்து பக்கமே வரலங்கய்யா. ஆ, ஆ. எனக்கு ஸ்வரங்களே கொண்டு போலான்னு பார்த்தேன். ஆமா. இப்ப எனக்கு என்னன்னா எங்களுக்கெல்லாம் அந்த சுரங்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் சாமி. நாங்கெல்லாம் அது பாரு அடிப்படையில வந்து நான்லாம் மாடு 0 மேய்ச்சாள். புரியுதா? அடிப்படையில 0 மாடு 0 மேய்ச்சிக்கிட்டு ஆமா ஆமா பள்ளிக்கூடம் பக்கம் வந்து இறைவனை அனுப்பி அதுக்கப்புறம் கல்லூரி அனுப்பி அதுக்கப்புறம் வந்து சினிமா பாட்டு ஒன்னா நீங்க ஏகாம்பரனார் கோயில்ல சினிமா அதேதான் பாட்டை நான் பிராக்டிஸ் பண்ணி இருப்பேன். தீம் இளையராஜா தனனா பாட்டுனா தீம் தெரியும் ஆமா சினிமா பாட்டை வந்து ஏகாம்பரனார் கோயில்ல பயிற்சி எடுத்தேன் நான் பிகாம் செகண்ட் இயர் படிக்கும் போது. தீம் அதேதான் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனன தீம் தனன திறனா இப்படி அவங்க பாடி இருப்பாங்க. அதை அப்படியே காப்பி பண்ணி மச்சான் நீ நல்லா பாருடா வாய் நல்லா அப்படின்னு சொல்லி இப்படிதான் நாங்க கல்லூரி படிக்கும்போது பிராக்டிஸ் பண்ணுவேன். தவிர உங்களை மாதிரி செகண்ட் இயர் படிக்கும் போது நான் பன்னிசுக்கே வரல. நல்லா புரிஞ்சுங்க. அம்மா மீனாட்சி மீட் போடுங்களேன். மீனாட்சி மீட் போடுங்க. நீங்க நீங்க செகண்ட் இயர் படிக்கும் போது இந்த அளவுக்கு சாமி உங்களை கருணையோட கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்காரு. நான் பச்சைபாஸ் காலேஜ்ல காஞ்சிபுரத்துல செகண்ட் இயர் படிக்கும் போது எனக்கு டியூஷன் வந்து 3 மணிக்குன்னா நான் மதியானம் சாப்பாடு எடுத்துன்னு போய் அங்க வச்சுட்டு ஏகாம்பரனார் கோயில்ல நாங்க பேக்ல அந்த பின்னாடி மாமரத்துக்கு பின்னாடி நின்று எக்கோ நல்லா அடிக்கும். அப்படின்னு வாய் வாய் நல்லா பாடுறேன் நல்லா பாடுறேன் நல்லா பாடுறேன்னு. அப்போ என்னன்னா அங்க வாங்கி இங்க அந்த சினிமா பாட தான் நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோங்க. டே பண்ணி செய்யோ மத்த இது எனக்கே தெரியாது. நான் ஒரு 10 வருஷம் கழிஞ்சு அங்க வந்து ஆலம் தான் முகந்து அமுது செய்தானே அப்படி பாடுவோன்னு எனக்கே தெரியாது. நான் செகண்ட் இயர்ல கச்சபேஸ்வர் கோயில் உட்காந்து நான் கவிதை எழுதினேன். ஏன்னா பின்னாடி அந்த புத்தேரி தெருவுல டைப்ரைட்டிங் மிஷின் இருக்கு. 3 மணிக்கு டைப்ரைட்டிங்னா 2:30 மணிக்கு நான் எங்க போவேன்னு தெரியாம கச்சபேஸ்வர் உள்ள கோயில் உட்காந்துருவேன். பின்பக்கம் உட்காந்து கவிதை எழுதினிருப்போம். முழுக்க முழுக்க பொம்பளை பசங்களை நினைச்சீங்கன்னா எப்படி எழுதலாமா இவங்களுக்கு இப்படி எழுதி கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த வரி நல்லா இருக்குதா பாய் வாயின்னு சொல்லிட்டு தமிழ்ல இருப்போம். ஆனா தமிழ் ஏதோ ஒரு வாட்சின்னு இருப்போம், நாவல் வாட்சின்னு இருப்போம், புத்தகங்கள் வாட்சின்னு இருப்போம், சினிமா பாட்டு பிராக்டிஸ் பண்ணிருப்போம். எனக்கு குரல் மத்தவங்களுக்கு கவிதை இப்படிதான் போயிட்டு இருந்தது என்னுடைய செகண்ட் இயர். ஆனா நீங்க எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு இப்போ வந்து அந்த அந்த இந்த 2வது வருடத்திலேயே கல்லூரி படிக்கிற இந்த 2வது வருஷத்திலேயே உங்களுக்கு பன்னிசை சாமி உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காருன்னா இது கடவுள் கொடுத்த கிஃப்ட். அதனால நீங்க எந்த வயசுன்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை. நீங்க என்ன சொல்லித்தரன்றது அற்புதமான விஷயம். எப்படி போய் கொண்டு போய் சேர்க்க போறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அந்த வகையில பன்னிசையை வந்து இந்த 1 மணி நேரம் எங்களுக்கு நட்டப்பாடை குறித்து சிறப்பா பேசுனீங்க. இது எளிமையா கொண்டு போறதுக்கு அடியேன் கொஞ்சம் அந்த தானானா சொன்னேன். அதுவும் இடையூறா தான் என்ன மன்னிச்சிருங்க. காரணம் என்னன்னா இங்க இருக்கிற அடியார்களுக்கு வந்து எளிமையா கொண்டு போய் சேர்க்கணும். அதுல நம்ம தெளிவா இருக்கணும். ஏன்னா பயமுறுத்த கூடாது. இப்ப என்னவோ பெரிய இசைனா கம்ப சூத்திரம் அப்படின்னு பயமுறுத்த கூடாது. அப்படின்னா இது இந்த ஹம்மிங் அவங்களுக்கு தானா வரணும். சமைக்கும் போது இந்த தம்பி பாடினா பிள்ளையே இது ஏன் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது? அப்ப வெங்காயம் அறியும் போது தக்காளி அறியும் போது வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் அப்படின்னு உள்ள போய் சேர்ந்துச்சுன்னா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டவங்க எல்லாருமே முயற்சி பண்ணுவாங்க. 7ஆம் திருமுறை 78வது பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் அப்படின்றத நிச்சயம் எல்லாரும் ஹம்மிங் பண்ணுவாங்க. அந்த பெருமை உங்களையும் சேரும். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை அடியார்களுக்கும் சேரும்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னாடி யாராவது கருத்து சொல்ல விரும்பினா கருத்து சொல்லலாம். இல்ல நீங்க எனக்கு பயனுள்ளதா இருக்குது நாங்களும் முயற்சி பண்றோம் இந்த நட்டப்பாடை எங்களுக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெளிவா நீங்க வரலாம். இது வந்து ஆரம்பம் தான். உடனே நீங்க நிகழ்ச்சி முடிக்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லாரும் வந்து பன்னிசை கத்துக்கணும்னு ஆசை. நட்டப்பாடையை தோடுடைய சேவையில தான் ஆரம்பிக்கணும்னு இல்லை. தம்பி ஒரு எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக நட்டப்பாடையை வந்து திரு கேதாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். அற்புதமான ஒரு ஈடுபாடு. நன்றி தம்பி. ஏதாவது பேச வரும்னு பேசுங்க. ஐயா திருச்சிற்றம்பலம். அது என்ன விஷயம் சொல்லுங்க. பேசலாமாங்க ஐயா? நம்ம இப்ப இது கேட்ட மட்டும் விடக்கூடாதுங்க. 77ஆம் திருமுறை 78ல இருந்து 80 வரைக்கும் நம்ம சந்தப்பான தான அப்ப அந்த 3 அந்த சந்தம் ஃபுல்லா 3 பதிகம்ங்கய்யா. அந்த உண்ணாமலை ராகத்திலேயே மூணு பதிகத்தை இப்ப 30 பாட்டி பாடலாங்கய்யா. இத படிச்சு பாராயணம் பண்ணி பாக்கணுங்க பண்ணோட. கண்டிப்பா இந்த 7ஆம் திருமுறை 77ல இருந்து 80 வரைக்கும் நிச்சயம் இந்த சந்தத்தை நம்ம பயிற்சி பண்றோம். சரியா? ஆமாங்க. இந்த 3 பதிகம் 78ல இருந்து 80 வரைக்கும் 3மே
இந்த மூணுமே 3 இந்த பதிகமே ஒரே ராகம் ஆமா நீங்க என்ன பண்றீங்க ஒரே ராகம் தாங்க. அழகா தானா ஆமா தானா தன தானா தன தானா தன தானா தானா தன தானா தன தானா தன தானா அப்படின்றத எழுதிடுறீங்க சரியா? ஓகேங்க. எழுதி இப்போ மீனாட்சி அம்மா கேட்டாங்கல்ல அது மாதிரி நீங்க எத்தனை தானா வரும் எத்தனை தானா வரும் தானா தானா வந்துச்சுன்னா அந்த தானா தானா வச்சு நாங்க மூவ் பண்றோம். காரணம் என்னன்னா எங்களுக்கு தாளம் தெரியாது. அப்புறம் வந்து அந்த நீங்க சொல்றீங்களா அந்த என்னது அந்த கேப் அந்த அழுத்தி சொல்ல வேண்டிய சில விஷயங்கள்லாம் வரும். இப்ப நீங்க காதால கேட்டு எளிமையா எல்லாரும் பாட வச்சிடலான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து சாமி. நிச்சயம் வந்தவங்க எல்லாருமே வந்து அதான் நட்டப்பாடியே அதான் எனக்கும் அதாங்க. முதல்ல சிம்பிளா கத்திக்கலாங்க. அப்புறம் வந்து தாளம் இதெல்லாம் போய்க்கலாங்க. அதை விட்டுட்டேங்க. சூப்பர் 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 சூப்பர். நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி தம்பி. நட்டப்பாடைய மிக எளிமையாக வந்து தானா தானா போட்டு சந்த முறையில எல்லாரும் போய் சேரட்டும்னு அழகா சொன்னீங்க. வந்தவங்க எல்லாருமே வந்து மிக எளிமையா அடுத்த முறை வந்தாங்கன்னா நிச்சயம் வந்து பயிற்சி பண்ணிட்டு வந்து அடுத்த முறை நீங்க எல்லாருமே 7ஆம் திருமுறை 78ஆம் பதிகத்தை ஒரு முறை ரவுண்ட் அடிச்சு பாருங்க. பாட்டு பாடிட்டு ஒரே பாட்டு மட்டும் பாடக்கூடாது. வாழ்வாவது இது மாயம்ன்ற அதே ராகத்துல அதே தாளத்துல 2வது பாட்டு இருக்கு பாருங்க. அதையும் முயற்சி பண்ணணும். பரியே சுமந்துழல் வீர் பரி நரிகீறுவதறியீர் குறிகூவிய கூற்றங்கொலு நாளாலறம் உளவே அறிவானிலும் அறிவான் நல நறு நீரொடு சோறு திரி பேசி நின்றிடுவார் தொழு கேதாரம் நீரே. ஒரே தானா தான் ஒரே தந்தனா தான் ஒரே ராகம் தான். அந்த மாதிரி இதை உள் வாங்கிட்டீங்கன்னா எந்த பாடலையும் பாடலாம். உங்களுக்கு ஃபார்முலா உள்ள வந்துடணும். இந்த ஃபார்முலாவை நீங்க எங்கெல்லாம் சாப்பாடு செய்யும் போதோ இல்ல வந்து நீங்க குளிக்கும் போதோ இல்ல நீங்க போகும்போதோ ரோட்ல போகும்போது இந்த நட்டப்பாடே விடாதீங்க. தானான 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 இந்த ஹம்மிங் பண்ணினே இருங்க. இதுக்கு பேரு மகாரம். இந்த இம்காரத்தை வந்து உள்ளுக்கு யார் ஒருத்தர் இந்த இம்காரத்தை சொல்லி 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 பயிற்சி பண்றீங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ராகம் வந்துடும். நட்டப்பாடை எங்க வேணும் எந்த சபையில வேணாலும் யார் முன்னாடி 10,000 பேர் இல்ல 15,000 பேர் இருந்தாலும் எவ்வளவு பெரிய தாத்தா தாடி முடி வச்சிருந்தாலும் எவனை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. சாமிக்கு முன்னாடி நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் அப்படின்னுவீங்க. யார் இது இவ்வளவு தைரியமா பாடுறாங்கன்னு? அப்போ உங்களுக்குள்ள ஓங்காரம் வரணும். உங்களுக்குள்ள ஓங்காரம் இம்காரம் வந்துருச்சுன்னா யார பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லா ஓதுவாரும் திரும்பி பார்ப்பாங்க. எப்படி உனக்கு இவ்வளவு கம்பீரம் வந்ததுன்னு பார்ப்பாங்க. இது இந்த ராகத்துக்கு கம்பீர நாட்டுன்னு வர தம்பி சொன்னாங்க. அப்படிதானே தம்பி? இங்க பேரே கம்பீர நாட்டங்க ராகம். ஆமா. இந்த கம்பீர நாட்டையே நீங்க எல்லாரும் தைரியமா கோயில்ல எல்லா இடத்துலயும் பாடி எங்களுக்கெல்லாம் வந்து பன்னிசையை வந்து நாங்க சிகாரம் தர உமையால் துணைவர் சேனல்ல சிகாரம் டெலிகிராம் சேனல்ல கத்துக்கிட்டோம் அப்படின்னு பெருமையா சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த நானா தானா தானா தந்தானெல்லாம் வந்து தம்பி எழுதி தருவாரு. அதை நீங்க இமேஜா வந்து பெரிய புராணத்துல போடும்போது எடுத்துக்கங்க. எடுத்து பயிற்சி பண்ணுங்க. 1 வாரம் டைம் இருக்கு. இதோட அடுத்த புதன்கிழமை வரணும் டைம் இருக்குது. எடுத்துக்கங்க. இந்த 1 வாரத்துல இந்த தானா தானா நீங்க எவ்வளவு தூரம் போட்டிருக்கீங்கன்னு பார்த்துட்டு வந்து அடுத்த புதன்கிழமை நீங்க எல்லாரும் ஓபன் பண்ணி விடுறேன். வந்த உடனே வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம். என்னடா எடுத்த உடனே இந்த பாட்டா அப்படின்னு நினைக்க மாட்டேன். உண்மை அது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து உள்ள ஒரு ட்ரிக்ஸ் வச்சிருக்கிறாரு. அதை நீங்க அழகா நின்று நிதானம் பாடுங்க. நின்று நிதானமா பாடி காமிங்க. பாடி காண்பிச்ச பிறகுதான் அடுத்த வரிக்கு போறோம். எல்லா பாட்டும் ஒரே ராகம் தாங்க. எல்லா பாட்டும் ஒரே தாளம் தான். ஒரே பண்ணு வரிசை தான். நட்டப்பாடையில தான் பாட போறோம். இது கர்நாடிக்ல என்ன சொல்லணும் தம்பி? கம்பீர நாட்டு. கம்பீர நாட்டுங்க கர்நாடிக் சங்கீதத்துல நட்டப்பாடியோட ராகம். ஆமா. கர்நாடிக் மியூசிக் இன்னும் பயந்துராதீங்க. கர்நாடிக் மியூசிக்ல வந்து கம்பீர நாட்டை இதுக்கு பேரு. ஆமா. யாராவது அந்த பக்கம் இருந்தா கூட இது கம்பீர நாட்டுங்க அப்படின்னு சொல்லிடலாம் நீங்க. சரி. நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அத்தனையுடைய அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலை வணங்கி இப்ப ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்க, எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்குதுங்க. நானும் கொஞ்சம் பிராக்டிஸ் வந்து பாத்ரூம்லயோ இல்ல வந்து சமையல் அறையிலயோ பண்ணிட்டு வர புதன்கிழமை உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன்னு உறுதிமொழி கொடுக்குறவங்க தயவு செய்து மைக் எடுத்துட்டு சொல்லலாம். நானும் பாடி காமிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களுடைய போட்டெல்லாம் எடுத்து விட்டுறேன். சொன்னீங்கன்னா தம்பி கொஞ்சம் ஹோப்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? ஆமா. நானும் ஹம் பண்ணி பாக்குறேங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் கிளாஸ் எடுத்திருக்கிறாருல்ல. நம்மள நம்பி வந்திருக்கிறாரு இன்னைக்கு. கல்லூரியில படிக்கிறாரு அவரு. சித்ராமா வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த நட்டப்பாடியே எவ்வளவு எளிமையா பாடலான்றதை நாங்க பாடி காமிச்சோம். இதை நீங்க வர புதன்கிழமை ஒரே ஃபார்முலா தான்.
ஒரே ஃபார்முலா தான். அந்த ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறீங்க. தானாதன நானாதன தானானன. இதுதான். இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி நான் மீள் பதிவா போட்டு விட்டுறேன். தம்பி பாடினதும் இருக்கும், அடியனும் அம்மியும் கொடுத்த தப்பும் தகரமா இருந்தாலும் இயல்பா எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காகத்தான் கொண்டு வரமே கண்டி, ஹை கிளாஸ் பீப்புள், ரொம்ப உச்சகட்டமான மனிதர்கள், பெரிய பணக்காரர்கள் தான் வந்து உச்சஸ்தாயில பாடணும், அவங்க தான் வந்து நாகரிகமா பரதநாட்டியம் கத்துக்கணும், அவங்க தான் வந்து பண்ணோட பாடணும்னுங்களாம் அவசியம் இல்லை சாமி. யாருக்கு அன்பு இருக்குதோ, யாருக்கு பாடணுன்ற ஒரு 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 அவா இருக்குதோ, விருப்பம் இருக்குதோ, சாமியை நம்ம பாடினா என்ன அப்படின்னு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்க எல்லாம் வந்து இங்க ஈஸியா கத்துக்கலாம். அதுக்கு உண்டான களம் தான் இது என்று கூறி, யாராவது பேச வரீங்களா? நான் ஒரே ஒரு பாட்டு ஐயா பாடுறேன். சிவாய சாமி. வாங்க வாங்க, இருங்க அந்த உமாமா பேசிடுறாங்க. வாங்க உமாமா, சொல்லுங்க. ஒரே ஒரு பாட்டு திருவேணுபுரத்துல 1:9 நாட்டை நாட்டை பாடைன்னு போட்டுது. எதுல பாட போறீங்கம்மா? வண்டாராதாம்மா? இந்த இதுல பாடுங்கம்மா. அம்மா இந்த இதுல பாடுங்கம்மா. அம்மா இப்ப நம்ம வந்து சந்த முறையில சொல்லி கொடுத்துருக்கோம், அதாவது நட்டப்பாடே சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த இதுல பாடி காமிங்கம்மா. நட்ட பாடை தான் போட்டிருக்கு, அதுல பாடுறேன் நானு. நட்டப்பாடை போட்டுக்கணும். வருதையோடு பிரியா வகை பாகம் தென்தான் மிக ஆனான் திரை சென்னி பெருமானூர் தந்தாமரை மலரானுரை தவள நெடுமாடம் விந்தங்குவ போலும் மிகதேனுபுரம் அதுவே. ஸ்வனபா. ஆமாமா, உங்களுக்கு கிடைச்சது அந்த பதிகம். என்ன பதிகம் அது? திருவேணுபுரம் 1:9. அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம்? 7ஆம் திருமுறை 78 நட்டப்பாடை. ரொம்ப சுலபமா சுந்தரமூர்த்தி சொல்லியிருக்கிறாரு சொல்றதுக்காக சொல்றோம். புரியுதுங்களா? ஆமா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. 78ல இருந்து நமக்கு குருநாதர் ஆயிட்டாரே, கார்த்திகேயன் வந்து நம்மளுக்கு குருநாதர் ஆயிட்டாரு. அவர் சொல்றதுதான் செய்யணும். புரியுதுங்களா சொல்றது? அதை புரிஞ்சுக்கங்க. முதல்ல 78ல இருந்து 80 வரைக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை முதல்ல முடிங்க. திருஞான சம்பந்தரை தொடாதீங்க. குருநாதன் சொல்றாருங்க எங்கயா? இல்ல, அதனுடைய இது கொஞ்சம் கேப் இருக்கு. 8 கட்ட வரும். அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி கிள்ளி போறதுக்கு லேட் ஆகும். அதனால எது சுலபமா இருக்கோ அதை முதல்ல ஊட்டி விடுவோம். புரியுதா? ஆமா, உங்க பாணியிலேயே நான் வந்துடுறேன். அதனால நம்ம வந்து முதல்ல எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வழியிலேயே நம்ம போவோம். இந்த 78ல இருந்து 80 வரைக்கும் வரும் காலங்கள்ல புதன்கிழமை எளிமையா எல்லாரும் பாடி காமிச்ச பிறகுதான் உங்க கழுத்துல நாங்க அட்டையே மாட்டி விடுவோம். நீங்க எந்த மேடையில வேணாலும் எந்த கச்சேரி வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு, நட்டப்பாடையே நீங்க எங்க வேணாலும் பாடலாம்னு உங்களுக்கு லைசன்ஸ் எழுதி கொடுத்துருவோம். அதனால கவலை இல்லாம நீங்க வாங்க. தாட்சாயணியம்மா. ஐயா நான் இப்பதான் ஆன் பண்ணேன், எனக்கு தெரியாது. தயவு செய்து எப்பயுமே வந்து வாட்ஸ்அப்ல என்ன முன்கூட்டி போட்டிருக்காங்க, என்னென்ன கிழமையில என்னென்ன ஒளிபரப்பு செய்யறாங்க. 5:20னா 12 திருமுறை நடக்குது காலையில. செவ்வாய்க்கிழமைன்னா 8 மணிக்கு சாயந்தரம் சித்தாந்த சைவம் நடக்குது. அந்த சித்தாந்த வகுப்பை விட்டுறக்கூடாது. புதன்கிழமை நாங்க வந்து இன்னைக்கு வந்து பன்னிசை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதே மாதிரி வந்து வியாழக்கிழமைன்னு சொன்னா அது வந்து இறை அருளால் நடந்த அற்புதங்கள்னு சொல்லிட்டு கோமல் சேகர் ஐயா வந்துருவாரு. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைன்னா 10 to 12 கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்பு இருக்குது. அப்படின்னு நீங்க தான் வந்து நம்ம இதுல வந்து கத்துக்கணும். புரியுதுங்களா? வாங்க வாங்க. இன்னைக்கு ஐயா அத கொஞ்சம் போட்டு விடுங்க சாமி, நான் பாத்துக்கிறேன் அத. கண்டிப்பா அதை எப்படி பாடணும்னு தம்பி வந்து பதிவு பண்ணி வாய்ஸ் மெசேஜாவும் அந்த கட்டமும் இமேஜும் கொடுத்துருவாரு. அந்த தானா தனனா எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நட்டப்பாடையை முதல்ல கத்துக்கலாம். சரியா? சரிங்க, நான் போயின்னு வந்து நீங்க சொன்ன மாதிரி கத்துக்கிறேன். கண்டிப்பா சிவாயங்க ஐயா, சிவாயங்க ஐயா. எல்லாரும் கத்துக்கலாம். எல்லாரும் சமைக்கும் போது எல்லாருமே வந்து என்னம்மா ஒரே ஒரு மனம் பார்ப்பீங்கன்னு கேட்பாங்க. என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது ஒண்ணு இல்லடி நட்டப்பாடை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நட்டப்பாடை அப்படின்னா அப்படி நட்டப்பாடைன்னு கேட்டா ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு சொன்னா கம்பீர நாட்டைன்னு சொல்லுங்க. சொன்னா கர்நாடிக் இல்லையா மியூசிக் சொன்னா அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், கொஞ்சம் கம்பீரமா இருக்கும். ரொம்ப சந்தோஷங்க, மகிழ்ச்சி. ஆமா, இது இந்த ஹம்மிங் வந்து சிவாயங்க ஐயா, சிவாயங்க. நன்றிங்க ஐயா. நன்றி. மனப்பாடம் பண்ணிக்கங்க. வருங்காலங்கள் இந்த ஒரு வாரம் டைம் ப்ராக்டிஸ் எடுங்க. மீள் பதிவு இருக்கும். இதை நான் போட்டு விட்டுறேன், யூடியூப்ல போட்டு விட்டுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரும் அந்த அதுலயே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் போட்டுறேன். இதுல நம்ம பெரிய புராண வகுப்புலயும் போட்டு விட்டுறேன். சரியா? தானா தம்பி எழுதி கொடுத்துருவாங்க. அவங்க இமேஜை போனா அதை வந்து அழகா கன்வெர்ட் பண்ணி அதை கொடுத்தாங்கன்னா நான் அது இமேஜா போட்டுட்டு நட்டப்பாடையினுடைய எளிமையா கத்துக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் தம்பியும் போடுவாரு, அடியனும் பாடுவாங்க, நம்ம மீனாட்சி அம்மாவும் போடுவோம். எல்லாரும் வாய்ஸ் மெசேஜ் என்ன பண்ணுங்க,
தானா தானா பாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து பெரிய புராணத்துல போடுங்க. எல்லாம் தானா தானா பாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போடட்டும். பரவாயில்ல, எல்லாரும் வந்து நட்டப்பாடை கத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒலிக்கட்டுமே கம்பீரமா நம்ம குழுவுல. சரியா? பரமேஸ்வரி அம்மா நிச்சயம் போட்டுருவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆஹ் வேற என்ன, மீனாட்சி அம்மா போட்டுருவாங்க. செண்பகவல்லியம்மா, வந்தவாசி அது செண்பகவல்லியம்மா தானாவே வராதுங்க ஐயா. யாருக்கு? தானாவே வராதுங்க ஐயா எனக்கு. தானா வரலன்னா நீங்க வாழ்வாவது மாயம் இப்படி பாடி ஆமா, போட்டுருங்க. நேர பாடல் தான் ஐயா. ஆஹ் நேரடியா வந்துருங்க. இப்ப யாருக்கெல்லாம் ஆமாங்க ஐயா. நானா நன நானா தன தானா நன நானா அப்படி வரலன்றவங்க நேரடியா பாட்டுக்கு வந்துருங்க. பாட்டுக்கு வந்துட்டு என்னன்னா வாழ்வா. ஆமா வயசுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் வித்தியாசமா பார்ப்பாங்க அப்படி எல்லாம் பாடின்னு இருந்தா. அதனால ஆமா ஆமா அதை ஆமா நேரடியா பாடல் வந்துருது. நேரடியா பாட்டுக்கு வந்துருங்க. வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் அப்படின்னு பாடி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. தம்பி பரிசீலனை பண்ணுவாரு. பரிசீலனை பண்ணி நீங்க பாடினது சரின்னு சொல்லுவாரு. அப்புறம் எல்லாரையும் பரிசீலனை பண்ணி அவர் வந்து சொல்லுவாரு. ஏன்னா நமக்கு வந்து வாத்தியார் இல்லையா? ரைட்டு. ஐயா ஒரு விஷயம், அதுல பிழைய கண்டிப்பா சுட்டி காட்டினாதான் அதை திருத்திக்க முடியும் ஐயா. எந்த இடத்துல பிழை வருது, எப்படி ம் வரணும்ன்றதை எடுத்து சொல்லணுங்க ஐயா. கண்டிப்பா பிழை சொல்லுவாங்க. இன்னொரு ஆமா விஷயம், ஆமா உங்களுக்கு வந்து அதை நிச்சயம் சுட்டி காமிப்பாங்க. ஏன்னா தம்பி பாடும்போது இந்த இடத்துல இந்த தானானா வரலமா, இது வரல, அப்படி வரலன்னு சொல்லுவாங்க. அதுபடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு ஆமா இந்த அப்புறம் ஐயா பாட்டு ஒரு வந்து விண்ணப்பம். ஆமா இந்த வாழ்வாவது நட்டப்பா மாயம். ஆமா நிச்சயம். நல்லது ஐயா நல்லது. ஒரு நன்றிம்மா. விண்ணப்பம். நீங்க பாடி போட்டு காமிங்கம்மா. வர வர இல்லைங்க புதன்கிழமை ஐயா, நீங்க பாடி காமிங்க. இல்லைங்க ஐயா, ஒரு விண்ணப்பம். ம் நட்டப்பாடையில எத்தனை விதமா பாடலான்றத அதையும் கொஞ்சம் இப்ப சொல்லுங்க. நம்ம கம்பீர நாட்டை எடுத்திருக்கோம். சரியா? ஆ, ரூபகத்தாளம் எடுத்திருக்காரு சரி, தம்பி. தம்பி சொல்லுப்பா. சரி. கார்த்திகேயன். ஏன்னா ஒவ்வொரு பாட்டுல ஒரு ஒரு மாதிரி வரும், அதனாலதாங்க ஐயா. அம்மா அதுதான்மா போன கிளாஸ் நீ வந்திருக்கீங்க, போன வகுப்பு வந்திருக்கீங்களாம்மா நீங்க? இல்லைங்க வந்துங்க ஐயா வந்தேன். ஐயா அதாங்கம்மா. அப்ப வந்து இப்ப நம்ம சம்பந்த காந்தார் இடத்துல நம்ம முதல் ஞாபகம் வருது மந்திரமாவது நீர். இப்ப அந்த ஆமா மந்திரமாவது நீர் எல்லா பாட்டு எல்லா பதிகத்தையும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு லைன் வேற மாதிரி இருக்குமா. அதுக்கு பேர் கட்டளையும் சொல்லுவாங்க. நம்ம ஆமாங்க. ஒவ்வொரு கட்டளையும் சொல்லுவாங்கம்மா. அதாம்மா அது இப்ப ஒவ்வொரு கட்டளைக்கு இப்ப காந்தா இப்ப மந்திரமாவது ஐயா நீர்னா இல்ல, அந்த கட்டளையில ஒன்னே ஒருத்தர் ஒரே மாதிரி பாடல் வரல. ஆமா அப்படி பாட முடியாது. இப்ப வந்து ஒரே இப்ப காந்தார பண்ணா ஒரே ராகம் நவரோஸ்மா. இப்ப அதுல ஒவ்வொரு கட்டளை வேறு வேறு கட்டளைனா அந்த அது ஒரே ராகம் தான். ஆனா கொஞ்சம் எழுத்து இருக்கனால கொஞ்சம் வேறுபாடு ஆகும், அவ்வளவுதான் வித்தியாசம். அது புரிஞ்சுக்கலாம், அது ஒண்ணும் இல்லம்மா. மீட் போட்டுங்க நன்றி மீட் போட்டுங்க நன்றி மீட் ஐயா, போட்டுங்க. நன்றி ஐயா. நன்றி மீட் போட்டுங்க. இது வந்து முழுக்க முழுக்க இளந்தாரிகளுக்கோ இல்ல வந்து சின்னவங்க பெரியவங்க அப்புறம் நடுத்தரமானவங்க அப்படிலாம் அங்க பேதம் கிடையாதுங்க. எல்லாரும் வந்து பகிர்ந்துக்கலாங்க. உங்களுக்கு 60க்கு மேல ஆச்சு, 70க்கு மேல ஆச்சு, 77 ஆச்சு, 80 ஆச்சுலாம் கணக்கு கிடையாது. ஆக மொத்தம் அந்த தாளமும் அந்த ராகமும் அந்த பண்ணும் உங்க நெஞ்சுக்குள்ள உக்காந்துடணும். எப்போ நட்டப்பாடைய கேட்டாலும் இது இப்படிதான். உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன். அவ்வளவுதான். வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம். என்ன டிஃப்ரெண்டா ஆரம்பிச்சார் தம்பி, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த பக்கம் வந்தாலும் சரி, இந்த பக்கம் வந்தாலும் சரி, ஒரே டியூன் தான். இதை நீங்க பயிற்சி பண்ணி இந்த ஒரு வாரம் போகையில வருகையில எல்லாருமே தானான அப்படின்னு முனகி வர புதன்கிழமை அப்படியே இந்த பாட்டை பாடி காமிக்கிறீங்க எல்லாரும். எல்லா பாடலும் ஒரே டியூன் தான். சரிங்களா? ஆனா இதுல என்னன்னா, முதல் இது பண்ணோட பாடிட்டீங்கன்னா 2வது பாட்டு வந்து சந்த நடையில ஒரு 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 இது முறையில பாடுவாங்க. அதாவது என்னன்னா, எல்லாத்தையும் ஒரே மாரி பாடுனா ஒரு விதமான போர் அடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிதானே கார்த்திகேயன்? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மட்டும் பண்ணோட பாட்டு அப்படியே மிச்சதெல்லாம் பாராயணம் பண்ணிட்டு போயிருவாங்க. அது ஒரு வழக்கங்க ஓதுவார்ட்ட. ஆமா, ஆமா. அது ஒரு விதமான சந்த முறையில பாடுவாங்க. அதாவது படிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படிதானே? படிச்சுட்டு போயிருவாங்க அப்படியே. ஆமா, ஆமா. அதான். முதல் இது மட்டும் 2வது கடைசி இது. ஆனா நம்ம என்ன பண்ணலாம், பயிற்சி நோக்க காரணமாக 10 பாட்டையும் நம்ம என்ன பண்ணலாம், பாடி முயற்சி பண்ணலாம். சரிங்களா? வந்திருக்கிறவங்க யாராவது வேற யாராவது பேச ஆசைப்படுறீங்களா? இன்னைக்கு வந்தங்க ஐயா, எனக்கு ஒரு துப்பு கிடைச்சது. நானும் முயற்சி பண்றேன். ஏதேதோ பாடி பார்த்திருக்கிறேன். ஐயா இத பாடுறதுக்கு என்ன? அருமையா ஆ. அருமையா சொல்லி கொடுத்தீங்க. இந்த ராகம் உண்மையாவே ஈஸியாவும் இருக்கும், பாடினாவும் நல்லாவும் இருக்கும், ஒரே மாதிரி எல்லாரும் சேர்ந்து பாடுற மாதிரி இருக்குங்க ஐயா. ஆமாமா.
வாங்க. சிவ உண்மையாவே சிவா. அற்புதம் அற்புதம் அற்புதங்க ஐயா. இதை விட வேற உண்மையாவே எளிமை எங்களுக்கு கார்த்திகேயன் தெரியலம்மா. ஐயாவை ஆரம்பத்துல நான் எப்படியோ நினைச்சேன். உண்மையாவே பயங்கர டேலண்ட். நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவர். நன்றிமா நன்றிமா. எப்படியோமா கண்டிப்பா நம்ம ஏதோ வந்து ஒரு வழியில எல்லாரையும் பாட இறைவன் வைக்கிறோம். கொடுக்குறாரு பாருங்க ஐயா. எல்லாரையும் ஏதோ ஒரு வழியில கொண்டு போறாரு இல்லையா, நல்ல வழியில. அதுவே பெரிய விஷயங்க ஐயா இதுல. ம் 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 உண்மையாவே நல்ல முயற்சி. ஒரு அதாவது இடத்துல நல்ல வந்து ஆன்மாக்கள். ஆமா. ஆமா அதாவது உண்மையாங்க ஐயா. மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கின்னு கச்சேரியில அதாவது ஆமா உம்முன்னு வச்சுக்கின்னு வேற அந்த பக்கம் திரும்பிக்கின்னு இவன் கத்துக்கினா நம்மளுக்கு வேலை காமிப்பானான்னு பார்க்காம அந்த மாதிரி. ஆமா இவ கூட ஆமா நான் பாடினதுனால தான் இவ பாடினான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருட்டுத்தனம் இந்த அடியாரனுக்குள்ள இருக்கும். அதாவது வந்து அவ்வளவு முள்ள மாதிரி தானே இருக்கும். ஒரு சபையில வந்து ஒரு உண்மைதாங்க ஒரு ஐயா. ஒரு பஞ்சபுராணத்துல 3வது பாட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்களான்னு காத்துன்னு இருப்போம். ஆமா. இது பாடிச்சுன்னா பேர் வாங்கிடுமே அப்படின்னு அதுக்குள்ள ஒரு ஈன புத்தி வந்துரும். இப்படிப்பட்ட திருட்டு உலகத்துக்கு மத்தியில நான் வந்து வாழ்ந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட மானங்கெட்ட புத்தி உள்ள அடியார்களுக்குள்ள நான் இருந்திருக்கிறேன். புரியுதுங்களா? எண்ணங்கெட்ட அடியார்களுக்குள்ள எல்லாம் இருந்திருக்கிறேன். இது பாடுனா இது பேர் வாங்கிட போகுது அப்படின்னு அப்படியெல்லாம் இருக்கிற உலகத்துல அப்படியே நெஞ்சு படபடக்குன்னு இருக்கும். ஐயோ இது போய் பாடுதே அப்படின்னு. அப்போ இது போய் பாடுதே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சூழல் அங்க உருவாக்கி வச்சிருப்பானுங்க. புரியுதுங்களா சொல்றது? அதையும் மீறி நீங்க சாமி மேல பாடணும். ஆமாங்க ஐயா. அதையும் மீறி நீங்க சாமி ஆமா. மேல பாடணும். ஆமா. உணர்வுக்குள்ள எந்த ஒரு ஈகோவும் வராது, எந்த ஒரு ஆமா. வருத்தமும் இருக்காது. அத்தனை போட்டி இருக்குது. கடவுளை நாடி அத்தனை இருக்கு. போறோம். ஆமா. அதையெல்லாம் மீறி நீங்க திறந்த வெளியில சாமிக்கு நீங்க அன்பா பாடும்போது, நீங்க சாமி உண்டு, நீங்க உண்டுன்னு மாறும்போது, நீங்களே சாமியா மாறும்போது ஒரு சூழல் ஏற்படும் பாருங்க. எவ்வளவு பெரிய ஓதுவாரா இருந்தாலும் திரும்பி பார்த்தே ஆகணும். அவன் காசுக்கு பாடுறவன், கூலிக்கு பாடுறவன், எவனா இருந்தாலும் இது என்ன அந்த இவ்ளோ தைரியமா பாடுறாங்களே அப்படின்னா, சாமிக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு. யாருக்கு உண்மையான ரிலேஷன்ஷிப் இருக்கோ, அவங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. அவர் பேசுவாரு பாருங்க. அவர் ஒண்ணும் பெரிய கம்பசுத்திரம். வாங்க தம்பி கார்த்திகேயன். அம்மாகிட்ட சொல்லு. அம்மா ஐயா, திருவடி வணக்கங்கள் ஐயா. உண்மையாவே பெரிய விஷயங்க. அற்புதம் அற்புதம் அற்புதங்க ஐயா. நன்றிம்மா. கடவுள் வந்து உங்களை கடவுளா காட்சி கொடுத்திருக்காரு சுந்தரமூர்த்தி நாயனார் மாதிரி. அவர் அளவுக்கு நான் ஒண்ணுமே இல்லம்மா. ஐயா உண்மையா தெரிஞ்சவங்க எத்தனை அடியார் இப்படிதாங்க சொல்லுவாங்க. தெரியாதவங்க அந்த அறகுறை தாங்க ஆடி கிடப்பாங்க. உண்மையாவே தெரிஞ்ச இருங்க பக்குவமா விலகிடுவாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுமா, எனக்கு எல்லாம் இறைவன் தாமா அப்படிங்க. அந்த மாதிரி தாங்க ஐயா. தெரிஞ்ச அடியார் தாங்க இந்த மாதிரி பக்குவமா பேசுவாங்க. கண்டிப்பா. அவருக்கு குருதட்சணை ரெடி பண்ணணுமா. குருதட்சணை என்ன பண்ணணும் தெரியுமா? கல்லூரிக்கு போயிட்டு வரதுக்கு நம்ம ஸ்பேர் ரெடி பண்ணி கொடுக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. பக்காவா அவருக்கு ட்ரெயின்ல ஆமா பண்ணி கொடுத்துடலாம். ஆமா வந்து ஆமா. ஏன்னா ஒரு குருநாதர்னா அவருக்கு குருதட்சணை தரணும் இல்லையா? ஆமா உண்மைங்க ஐயா. அது குருதட்சணை கொடுத்ததே நம்ம இயற்கையாகும் அது. ஆமா ஆமா. நீங்க வெத்தலை பாக்கலாம் வந்து பார்சல் அனுப்பிச்சு விட்டுருங்க. அந்த மாதிரி குரு கிட்ட கொடுத்துட்டாங்க பாடம் கத்துக்கணும் நம்ம பாடம். கண்டிப்பா கண்டிப்பா. அவனுக்கு வந்து இப்போ டெய்லி காலேஜ் 52 கிலோமீட்டர்மா. காலையில போறதுக்கு வர்றதுக்கு. ஆமா போயிட்டு வருது குழந்தை. ஆத்தூர்ல இருந்து போயிட்டு வரணும். ஆத்தூர்ல இருந்து அங்க உள்ள படிக்கிறாரு. ஆமா அங்க சேலத்துக்கு போனோமா. ஓ சரி சரி சரிங்க ஐயா. போயிட்டு வரணும். குழந்தை 8 மணிக்கு வண்டி ஏறணும், ட்ரெயின் பிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து 1:30 மணிக்கு காலேஜ் விட்டு இங்க ஓடியாரணும். இந்த வயசுல இப்படி அததான் யோசிக்கிறேன். என்னுடைய கல்லூரி வாழ்க்கையும் அவனுடைய கல்லூரி வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நேர் எதிரா இருக்குது. புரியுதா? ஆமாங்க ஐயா உண்மைதான். அதுதான் யோசிக்கிறேன். வரப்போற காலகட்டங்கள்ல அடியார் இருக்கிறாங்கன்னு நம்பிக்கையோட நம்ம மேலோகம் போலாங்க ஐயா. அப்போ அடி உண்மையாவே ஐயா நம்ம எப்படியோ இருக்கிறோம் இல்லையா? நம்ம பசங்க எல்லாம் வருமா நினைப்போம். ஆனா கண்டிப்பா கார்த்திகேயன் கொண்டு வந்துருவாரு. இந்த குரூப் அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம வாரிசுகள் எல்லாம் கொண்டு வந்துருங்க ஐயா. கண்டிப்பா குழந்தைகளை கொண்டாந்துருவோம், பெரியவங்களை கொண்டாந்துருவோம், எல்லாரும் பாட வச்சிருவோம். ஆமா ஆமா. தம்பிக்கு அவனுக்கு ஏன்னா ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாமா? வந்தவசியமா? ஆமா குருது. ஆமா வந்தவங்களை யாராவது நிச்சயம் வந்து அன்பளிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா நிச்சயம் அவன் பண்ணிடுவோம். அதெல்லாம் நீங்க சொன்னீங்க இப்ப மெய்யடியார்கள் அப்ப நான் என்ன பண்றேன், வெத்தலை பாக்கும் பழம் வந்து பார்சல் அனுப்பிச்சு விட்டுறேன். போதுமா? சிவா இது கார்த்திகா இது செய்ய வேண்டியது கடமை செய்யணும் கட்டாயம். உங்களுக்கு ஏதாவது தச்சுன்னா நாங்க கொடுத்துதான் படிக்கணும். அப்பதான் அது மண்டையில நிக்கும். ஆமா இல்ல அது அப்படி இல்ல. ஆமா தட்சணா ஐயா அப்படி இல்ல. தட்சணா ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம பெருமான்ட்ட போய் சொல்ற பண்ண ராக அந்த பண்ணோட பாடினா அதுவே பெரிய. நீ எனக்கு கொடுத்து ஒரு போதும் அது பெருமான் கொடுத்தா
அதுவாச்சும் இதுங்கய்யா. அது அது ஆமா கொஞ்சம் பாடும் போது கொஞ்சம் பிழை இருந்தாலும் பெருமான் பிழையுன பொறுத்துடு பெருங்கட்சி சொல்லிட்டு பாடியிருக்காரு. அதனால பயம் அஞ்சுவது யாதவன்றமில்லை அப்படிலாம் இல்லைங்க. நம்ம தைரியமா அதுவே பெரிய இதுதாங்கய்யா, வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. இப்ப நான் ரச்சனை என்ன தெரியுமா கேட்க போறேன், நீங்க இது வரைக்கும் பண்ண கெட்டதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, அவ்வளவுதான். அப்படிதானே? அது பீடி சிகரெட் அப்படின்னு பாக்கு புரியுதுங்களா? புயல தண்ணி கஞ்சா எதனா பிடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுருங்க. வேற என்ன வேணும் கார்த்திகே? அதெல்லாம் அதெல்லாம் இல்லைங்க சிவசிவா, அதெல்லாம் இல்லைங்க. சரி சரி, நல்ல அதாவது கெட்ட நமக்கு இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம், அதே தட்சணையா எடுத்துக்குவோம். வேற என்ன வேணும்? கார்த்திகேயனுக்கு வந்து உண்மையிலேயே வந்து குரு தட்சணை நீங்க ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கி தரேன், நம்ம பார்சல் அனுப்பிச்சு விட்டுலாம். சரியா? சரி, வேற என்ன? பட்டமல்லம்மா பேச வராங்களா? சொல்லுங்கம்மா. ஐயோ, குருதட்சணை வச்சுட்டு தான் நாம எல்லாத்தையும் ஏத்துக்கணும். அம்மா சொல்லிட்டாங்க பாரு. சரி, அது வாசம் தான். நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். சரி பண்ணலாமா, அது வந்து நிச்சயம் திறம்பட செய்வோம். அப்புறம் தனிப்பட்ட முறையில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம என்ன பண்ணலான்றது பண்ணலாம். கார்த்திகேயன் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போகலாம். அதுக்கு முன்னாடி வர புதன்கிழமை எல்லாரும் வந்து இந்த வாழ்வாவது மாயம் மண்ணாவது இது மண்ணாவது திண்ணம்ன்ற பாட்டை எல்லாரும் அதே ராகத்துல பாடி, அதுக்கப்புறம் இருக்கிற 2வது பாட்டையும் அதே மாதிரி பயிற்சி பண்ணி, 3வது பாட்டையும் அதே மாதிரி தமிழ்ல பயிற்சி பண்ணி ஐயா எல்லாரும் வந்து நேரம் சொல்லிடுங்க ஐயா, எத்தனை மணி நேரம் சொல்லிடுங்க ஐயா. வர புதன்கிழமை 8 மணிக்கு. அதான் நேரம் சொல்லிடுங்க ஐயா. ஆமா அந்த எல்லாம் பாட்டை பாடி குரூப்ல எந்த போட்டு பாட்டுன்னு விட்டுருங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. நான் என்னம்மா? லாஸ்டா தான் வந்தேன். என்ன பதிக்கும், எந்த பதிக்கத்துல? 7ஆம் திருமுறையில 78வது பதிகம் நட்டப்பாடை ராகத்துல பண்ணுல வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தின்னும்ன்ற ராகத்துல தான் இப்ப எல்லாரும் பாடி காமிச்சோம். அந்த பாட்டு அதையே பிராக்டிஸ் பண்ண சொல்லிட்டாரு தம்பி. முதல் திருமுறைக்கோ திருஞான சம்பந்தத்துக்குலாம் போகாதீங்க, நம்ம இப்படி போயிட்டு ஈஸியா சுலபமா வந்து எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு இந்த முயற்சி எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அதனால அப்படியே வருது இல்ல, அப்படியே பாத்துக்கல. எல்லா பாட்டையும் பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து வர புதன்கிழமை பாடி காமிச்சிருங்க. தம்பி பாப்பாரு, அடியனும் பாக்குறேன், பார்த்துட்டு எனக்கு அந்த அறிவு கிடையாது, தம்பி பாப்பாரு, இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு, பிராக்டிஸ் பண்ணுமான்னு சொல்லுவாரு. அப்புறம் நம்ம அடுத்த பதிகம் அதே மாதிரி அடுத்த பதிகத்துக்கு போவோம். சரியா? சரிங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி, வாங்க. இது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, வாங்க வந்து பாடி பயிற்சி எடுங்க. ஆமா, இது கூட சொல்லி தரலன்னா அப்புறம் சிகாரம் தரும் உண்மையால் துணைவர் எதுக்கு? ஆமா, நீங்க பாடணும்னா உங்களுக்கு பயிற்சி தர்றதுக்கு தம்பி கார்த்திகேயன் வச்சு பயிற்சி கொடுக்குறோம். நீங்க பேசணும், சொற்பொழிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் ஒரு பயிற்சி பட்டறை ஆரம்பிச்சிருவோம். இல்லங்க ஐயா நான் ஆட போறேன் அப்படின்னு சொன்னா நான் ஆடுறதுக்கும் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். இல்லங்க ஐயா நான் கைலாய வாத்தியம் கத்துக்க போறேன்னா அதுக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணி தரேன். இல்லங்க ஐயா நான் வேற ஒரு தொண்டு செய்ய போறேன் அப்படின்னா எந்த தொண்டு செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு நம்ம உதவி செய்வோம். சரியா? ஆக மொத்தம் சைவத்தை கொண்டு போறதுக்கு ஒரு காலனா இது இருக்கும். நன்றி. நிறைய செஞ்சுக்கலாமா? சிவா திருச்சிற்றம்பலம். சாமி ஐயா முடிச்சிட்டாங்க. சிவா என்ன பேசுறது கேக்குதுங்களா? இப்பதாங்க கேக்குது. நன்றிங்க. சிவா திருச்சிற்றம்பலம். ஐயா கார்த்திகேயன் ஐயா பக்கத்துல நாட்டு மருந்து கடை இருக்குதா ஐயா? இருக்குது, சொல்லுங்கம்மா. கார்த்திகேயன் ஐயா பக்கத்துல நாட்டு மருந்து கடை இருந்ததுன்னா தாலி சாதி சூரணம் குறிச்சு வச்சுக்கோங்க. தாலி சாதி சூரணம் அப்படின்னு ஒரு டேப்லெட் வடிவத்துல இருக்கு, அது வாங்கி சாப்பிடுங்க. இருமல் சளி எல்லாம் நாளைக்கே காணாம போயிடும். நன்றிம்மா. எனக்கு வந்து சளி பிடிச்சா மட்டும் தொண்டையும் அந்த மூச்சு வேக வேகம் வாங்கும், அந்த சளி பிடிச்சா மட்டும். அதுதான் அதுக்குதான் இதை சாப்பிட சொல்றேன், அதுக்குதான் இது சாப்பிட சொல்றேன். இதுவும் ஆடாதோடை மணப்பாக்குன்னு விற்கும். ஓகேம்மா. ரெண்டும் வாங்கி சாப்பிடுங்க, அதுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது. தயவுசெய்து இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணாதீங்க. தயவுசெய்து இத சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 6 டேப்லெட், காலையில 2, மதியம் 2, சாயங்காலம் 2 சாப்பிடுங்க. மறுநாள் எல்லாமே சளி எல்லாமே யூரினோடையும் மோஷனோடையும் வெளியில போயிடும்.
அற்புதம், அற்புதம். அம்மா நீங்க கொஞ்சம் எழுதி அனுப்பிச்சிருங்கம்மா தம்பிக்கு. அனுப்பிச்சு விடுறேன். ஆடாதொடை மணப்பாகு சாப்பிட்டீங்கன்னா நெஞ்சில இருக்கிற சளி எல்லாம் போயிரும். அற்புதம், அற்புதம், கூட அற்புதம். அது சொல்லுங்க சின்ன குழந்தை சாணி சாப்பிடுற மாதிரி இருமா கொஞ்சம் இருமா, டானிக் கொஞ்சம் மாதிரி தான் பட்டமளமா இருக்கும். இருங்க. ஆமா சரிங்க. ரொம்ப அது சந்தோஷம், மகிழ்ச்சி. சாப்பிடுறதுக்கு ரொம்ப இனிமையா தான் இருக்கும். டானிக் ஆ, மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்டுடலாம். சரிங்க சரிங்க. ஆமா தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சு விட்டுருங்கம்மா மீனாட்சி அனுப்பிச்சு அம்மா. விடுறேன். அனுப்பிச்சு விடுறேன். நல்லது உங்களுக்கு நல்லது. அனுப்பிச்சு மிக்க விடுறேன். நீங்க நன்றிங்க. தம்பிக்கு சொல்லிடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சிவாய திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் இன்றிரவு 8 மணிக்கு பன்னிசை பயில்வோம் என்கிற தலைப்பின் கீழே சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய நரசிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய சிவக்கொழுந்து கலைக்கல்லூரி மாணவர் சிவத்திரு கார்த்திகேயன் தம்பி அவர்கள் நம்மோடு பன்னிசை குறித்து பகிர்ந்து கொண்டார்கள். அந்த வகையில இன்றைக்கு நாம் நட்டப்பாடை குறித்து மிக எளிமையாக 7ஆம் திருமுறையிலிருந்து நமக்கு ஒரு பாடல் எடுத்து கொடுத்து இப்படி எளிமையாக நமக்கு எடுத்து சொன்னார்கள். அந்த வகையில நாம் வருகிற புதன்கிழமையும் இந்த நட்டப்பாடை குறித்து மிகப்பெரிய பயிற்சியை எடுத்து முடிப்போம் என்று கூறி ஒரு நல்ல நம்பிக்கையோடு நம்ம நட்டப்பாடியை பயில்வோம் என்று கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை உள்ளங்களையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சியை வழிநடத்திய தம்பி கார்த்திகேயனுடைய திருவடிகளை மனம் மொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். அடுத்த புதன்கிழமை சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுவோம். திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணி நல்ல தரும் கழுமல வல்லநகர் பெண்ணி நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு புதன்கிழமையில நம்ம இந்த நட்டப்பாடை என்கிற பயிற்சியை நம்ம நிச்சயம் செய்வோம். நம்ம அந்த கம்பீர நாட்டை என்று சொல்லுகிற ராகத்தில் தேர்ச்சி பெற்ற பிறகு அடுத்த பண்ணுக்கு தம்பி நம்மளை வழிநடத்துவார்கள் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.